கம்ப்யூட்டர்ல ஸ்பேஸ் இல்லைன்னா கிளவுட் மாத்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎஸ்டி ப்ரொஃபஷனல் சொசைட்டியின் 169வது ஜூம் கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் என் வணக்கம். இன்றைய தலைப்பு பட்ஜெட் 2026. அதை எடுக்க போறவர் திரு ஜி சிவகுமார் அவர்கள். அவர் சொசைட்டி ட்ரெஷரர். இவரை பற்றி நிறைய அறிமுகம் தேவையில்லை, நிறைய வகுப்புகள் நமக்காக எடுத்திருக்கார். இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், ஜிஎஸ்டி எல்லாத்துலேயுமே. ஸோ நமக்காக பட்ஜெட் பற்றி விளக்கம் அளிப்பதற்காக திரு சிவகுமார் அவர்கள் வந்திருக்கார். அவரை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் பிரசிடென்ட் சார் சொன்னார் அப்படின்னா, சிவா சார் நீங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூனியன் பட்ஜெட் 7-1 இன்றைய கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள என்று வரவேற்கிறேன். இன்றைய பேச்சாளர் எங்களுடைய பொருளாளர் திரு சிவகுமார் அவர்கள். இவர்கள் வந்து நம்ம கூட்டத்திலையும் சரி நிறைய வகுப்புகள் ஏற்கனவே எடுத்திருக்காரு. அதனால திரு சிவகுமார் அவர்களே வருக என்று வரவேற்கிறேன். சிவகுமார் வாங்க. எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது சிவா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் யூனியன் பட்ஜெட் எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் திரு ராஜேஷ் கண்ணா அவர்களை மாதிரி சப்போஸ் யாருன்னா டவுட்ஸ் எதாவது கேட்டால் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேருந்து சில உள்ள செக்ஷன்ஸ் அது மாதிரி எதாவது கேட்டால் திரு ராஜேஷ் கண்ணா அவருக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறேன். சார் ராஜேஷ் கண்ணா சார், ஹலோ. ராஜேஷ் சார் சரி, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ யூனியன் பட்ஜெட் 26-27 சில நிறைய எதிர்பார்ப்புக்கிடையே வந்து இந்த பட்ஜெட் தாக்கலா இருந்தது. என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ரிஜியூம்லயும் வந்து சம் டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ஃபேமிலிக்கு ஒரே டேக்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சேர்த்து ஒரே டேக்ஸ் கிடைக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சில மேஜரா என்னென்ன டிரான்சாக்ஷன், என்னென்ன அமெண்ட்மெண்ட் என்னென்ன ப்ரொபோசல் ஆயிருக்கோ அதை பற்றி நான் இப்போ ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நோ சேஞ்ச் இன் இன்கம் டேக்ஸ் கிளாஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அப் டு 12 lakhs வரையும் இருந்ததுதான் ஒருத்தருக்கு, அவருக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸ் ரிபேட்ல அவருக்கு வந்து டேக்ஸ் வந்துடும், டேக்ஸ் எதுவும் வராது. அதே மாதிரி ஓல்டு ரிஜிம்ல இருக்கிறவருக்கு 5 lakhs வரையும் இருக்காரு, டிடக்ஷன்ஸ்குள்ள இருக்காருன்னா அவருக்கும் அந்த ரிபேட் மூலயமா டேக்ஸ் இருக்காது. சப்போஸ் அவருக்கு 12 lakhs மேலே போச்சுன்னா 0 to 4 nil, 4 to 8 5, 8 to 12 10 lakhs 10%, 12 to 16 வந்து 15%, 16 to 20 20%, 20 to 24 வந்து 25%, 24 lakhsக்கு 30 lakhs. ஸோ இந்த ஸ்லாப் அப்படியே கண்டினியூ ஆகுது, எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி ஓல்டு ரிஜிம்ல 0 to 2.5 nil, 2.5 to 5 lakhs, 5 to 10 20, 10 lakhs மேலே இருக்கிறவங்களுக்கு 30%. ஸோ இந்த 5 lakhs கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிபேட்ல வரும், எந்த டேக்ஸும் வராது. அதே மாதிரி 12 lakhs கீழே இருக்காங்க நியூ ரிஜிம் போறாங்கன்னா அவங்களுக்கு ரிபேட்ல இருக்கும், டேக்ஸஸும் வராது. ஸோ இதுதான் சேஞ்சஸ். இந்த டேக்ஸ் ரேட்டை பொறுத்தவரை இண்டிவிஜுவலுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் டு அனதர். ரெண்டாவது மிகப்பெரிய சேஞ்சஸ் என்னன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/26. ஸோ நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருக்கு, அதை வந்து இப்போ நம்ம லாஸ்ட் இயர் 2025 அமெண்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அதை வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/26 இருந்து கொடுத்துருக்காங்க. 1/4, அதாவது பட்ஜெட் has stated that the comprehensive review the income tax act 1961 has been completed and the income tax act 2000 will be came into effect 2026. It's also stated that simplified income tax rules and forms will be notified shortly. ஸோ இதுக்குண்டான ரூல்ஸும் ஃபார்ம்ஸும் இன்னும் நோட்டிஃபை ஆகலை, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்கு. ஸோ ஆனாலும் இந்த தடவை பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/26 இருந்து கம்பல்சரியா இன்கம் டேக்ஸ் 2025 வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/26 இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் ஃபார் தட். ஸோ இன்னும் ரூல்ஸும் எதுவும் வரல, ஃபார்ம்ஸும் இன்னும் வரல, சிம்பிளிஃபைட் நோட் ஃபார்ம்ஸ்லாம் எதுவும் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது எதுவும் வரலனாலும்
ஸோ பட்ஜெட்ல கண்டிப்பா என்ன சொல்லியிருக்காங்க 1/4/26 வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ பார்த்துருக்கோம். அந்த இன்கம் டேக்ஸ் நட்ஜுன்னு சொல்லி ஃபாரின் அசெட்ஸ் யாரெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணலையோ ஒரு நட்ஜ் எஸ்எம்எஸ் மாதிரி போய் உங்க இன்கம் ஃபாரின் இன்கம் அசெட் அண்ட் டிக்ளேர் பண்ணி இன்கம் உங்க ரிட்டர்னை தவறுலாம் ஏதாவது கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த தவறை கொடுக்காம இருந்ததுக்கு ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி இந்த 24-25 ஃபினான்ஷியல் இயருக்கே வந்து நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் போய் நிறைய பேர் ரிட்டர்ன் எல்லாம் மாத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு விண்டோ ஓபன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு 6 month ஸ்கீம். அதாவது என்ன மாதிரினா இந்த ஃபினான்ஸ் பில் 2026 propose a time-bound scheme for voluntary disclosure of undisclosed foreign assets and foreign source income by a small taxpayers. ஸோ ஒரு டைம் லிமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஏதாவது பண்ணல அப்படின்னா, ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு டைம் லிமிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. The scheme provide by payment of tax or fee based on the nature of source and accusation, grants limited by immunity from penalty and prosecution under the Black Money Act covered by the declarations. ஸோ அந்த இது பிரகாரமா உங்களுக்கு ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இது பண்ணலையோ அந்த விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விண்டோ ஒன்றும் ஓப்பன் ஆகல, எப்படி ஓப்பன் ஆகும், எந்த மாதிரி இருக்குன்றது தான் இதை ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க. இதை நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பின்னு சொல்லியிருக்காங்க. Budget as proposed one time 6 month window to declare undeclared foreign assets and income. So அந்த 6 month window ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கேட்டகரி ஏன்னு இருக்கு, அன்டிஸ்க்ளோஸ் இன்கம் அண்ட் அசெட்ஸ் எலிஜிபிள் அசெட் வேல்யூ 1 crore கீழே இருந்ததுன்னா ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட் நாட் டிஸ்க்ளோஸ் 1 crore இருந்ததுன்னா 30% ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 30% அடிஷனல் டேக்ஸ்ல டோட்டலா 60%. ஸோ கேட்டகரி பில வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 5 crores அது வந்து பெனால்டி பாத்தீங்கன்னா அப் டு 1 lakh. அந்த இது மாதிரி கொடுத்து விண்டோ ஓபன் பண்ணி யாரெல்லாம் இது வரைக்கும் ஓபன் பண்ணலாம் ஃபாரின் அசெட்டை நம்ம டிக்ளேர் பண்ணாம இருக்காங்களோ அந்த 1/4/26 ஒரு விண்டோ ஓபன் பண்ணி ஒரு 6 month டைம் கொடுத்து அந்த டைம்ல வந்து நீங்க எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணி டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம். மேட் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு கம்பெனி வந்து நம்மளுக்கு புக் ப்ராஃபிட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட்டுக்கும் சில கால்குலேஷன்ஸ் இருக்கும். அந்த கால்குலேஷனுக்கு கீழே இருக்கும்போது நம்ம கம்பல்சரி என்ன பண்ணணும், மேட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மேட்டே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம் டு என்கரேஜ் கார்பரேட் டு ஷிஃப்ட் டு நியூ டாக்ஸ் ரிஜிம் அண்ட் ஓல்டு ரிஜிம் ரெண்டு இருக்கு. சப்போஸ் ஓல்டு ரிஜிம்ல இருக்காங்க அப்படின்னா நீங்க 15 உங்களுக்கு வந்து 14% தான் இருக்கு, நியூ ரிஜிம் போனீங்கன்னா 15%. அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. என்னன்னா சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு மேட் மட்டும் போகுதுன்னா அந்த டாக்ஸ் வந்து மேட்னால ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனா இன்கம் டேக்ஸ்னால அந்த கிரெடிட்டை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கிரெடிட்டை வந்து டு த மேக்ஸிமம் ஆஃப் 25% தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நியூ ரிஜிம்ல போனீங்கன்னா ஓல்டுல இருந்து 14 அதாவது 15 இருந்து 14 மாத்துறாங்க. ரெண்டு போய்க்கலாம். The budget has proposed reforms in the MAT time framework to facilitate new tax regime 1/4/26 இருந்து MAT shall become final tax and the MAT shall be reduced from new taxல போனீங்கன்னா 15 இருந்து 14 செட் ஆஃப் வந்து என்ன பண்ணலாம் டு த மேக்ஸிமம் ஆஃப் 25. நீங்க ஓல்டு ரிஜிமே போனீங்கன்னா 14% நம்மளுக்கு பண்ண முடியும். ஆனா உங்களால அந்த கிரெடிட் மட்டும் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ மேட் ரிஃபார்ம்ஸும் நம்மளுக்கு ஸோ இந்த இதுல வந்து மேஜரா அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க 1/4/26 இருந்து. ஸோ 15 to 14% நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது மேஜரா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் இன் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஆன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். The budget has proposed an increase in security transaction tax STT ன்னு சொல்லுவாங்க and derivative transaction 0.02 ல இருந்து 0.05%, 0.02% இருந்து 0.05% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இது மேஜரா இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன காரணம்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வந்து இண்டிவிஜுவல்ஸ் அதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து லாஸ்டா வந்து அவங்க புக் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா பண்ணியிருக்கிறதுனால ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இதை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி இந்த அமௌண்ட் அதாவது 0.02 ல இருந்து 0.05 புரோக்கரேஜ் அந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
this proposal has been 0.5 0.05 ல இருந்து 0.2 0.2ல இருந்து 0.05 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது போகும். இதுதான் டிசிஎஸ் ரேட்ஸ். வேரியஸ் டிசிஎஸ் ரேட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிசிஎஸ் ரேட்லாம் மேஜரா ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல நம்ம டூர் ப்ரோக்ராம் யாருக்குன்னா போயிருந்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது 5% இருந்தது, அது வந்து 2% மாத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம் எஜுகேஷன் மெடிக்கல் பர்பஸ் அந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 2 மாத்திருக்காங்க. ஸோ டிசிஎஸ் எல்ஆர்எஸ் ஸ்கீம் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கீம் லிபரேட் ரிமிட்டன்ஸ் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து உங்களுக்கு 5% இருந்தது, அது 2% மாத்திருக்காங்க. ஸோ அதுவும் மேஜரா வந்து அந்த மெஷர்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு டிசிஎஸ் ரேட்டும் கம்மியா இருக்கு. பட் டிசிஎஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். இதுதான் இப்போ சேல் ஆஃப் ஆல்கஹால் லிக்விட் அது வந்து 1%ல இருந்து 2 ஆகுது. அதே மாதிரி டெண்டர் லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5%ல இருந்து 2 ஆகுது. முக்கியமா சேல் ஆஃப் ஸ்கிராப் 1%ல இருந்தது, இப்போ அதெல்லாம் வந்து 2% ஆயிடுது. டூரிஸ்ட் பேக்கேஜ் தான் நான் சொன்னேன், 5 lakhs ஸ்டில் வந்து முதல்ல 5% இருந்தது, 20% தேர் ஆஃப். இப்போ மொத்தமாவே வந்து உங்களுக்கு 2% தான். ஸோ 20 அந்த லிபரேஜ் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஸ்கீம்ல முதல்ல எப்படி இருந்ததுன்னா நீல் அப் டு 2 lakhs இருந்தது, 5%க்கு மேல 10 lakhs இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நீல் அப் டு 10 lakhs, அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 lakhs அந்த 2 lakhs மாதிரி கொடுத்துருக்காங்க, 2% மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸோ டிசிஎஸ் ரேட்டும் வந்து உங்களுக்கு 2% குடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்கிராப் சேல்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1% வந்து முக்கியமான சேஞ்சஸ் வந்து 2% ஆகிக்கிறாங்க. ஸோ ஆல்கஹால் அந்த டெண்டர் லீவ்ஸ்க்கு அந்த மாதிரி மெட்டல் ஸ்கிராப் டீல் பண்ணுறவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 1/4லேருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஐடியா இருக்கும். என்னன்னா இன்கம் டேக்ஸ்லையும் 2%, அப்புறம் ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் அந்த டிசி அதுவும் வந்து 2%. கிட்டத்தட்ட இதில் 2 அந்த 2 4% அவங்களுக்கு வந்து நம்ம பணம் கட்டிட்டு அப்புறம் தான் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மேஜர் சேஞ்சஸ் அதாவது என்னன்னா டைம் லிமிட். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸா இதை சொல்றாங்க. என்னன்னா நம்ம இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் வந்து எல்லாமே வந்து 31 ஜூலை ஐடிஆர் 1, 2, 3, 4 டாக்ஸ் ஆடிட் பண்ணாதவங்களாம் 31 ஜூலையும், அதுக்கப்புறம் டாக்ஸ் ஆடிட் போயிட்டு வந்து 30th செப்டம்பர்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாக்ஸ் ஆடிட் இருக்கவங்களுக்கு வந்து 31 அக்டோபரும், டிபி ஸ்டடி இருக்கவங்களுக்கு 30th நவம்பர் இருக்கும். ஸோ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரு சேலரி மட்டும் தான் இருக்கு, அவருக்கு பிசினஸ் இன்கமே இல்லை, வேற எதுவுமே இல்லை, கன்சல்டன்சி சார்ஜஸ் இல்லை, கமிஷன் இன்கம் இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் 31 ஜூலையும், பிளஸ் அவர் பிசினஸ் இன்கம் சேர்ந்து வராரு ஐடிஆர் 3 and 4 பண்றவங்களுக்கு 31 ஆகஸ்ட் 1 month ரிலாக்ஸேஷன் டைம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதான் பட்ஜெட் as proposed to stagger the due days filing of income tax returns. இண்டிவிஜுவல் ஐடிஆர் 1 and 2 பண்றவங்களுக்கு சேம் சேம் டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா 31 ஜூலை தான். ஆனா அவரு வந்து ஒரு பிசினஸ் இன்கம் பண்றாரு, பிசினஸ் இன்கம் சம் கமிஷன் இன்கம் வருது, சம் கன்சல்டன்சி சார்ஜஸ் பண்றாரு, இல்ல ஒரு ப்ரொப்ரைட்டரி பிசினஸ் இன்கம் பண்றாரு, அவர் டாக்ஸ் ஆடிட் இல்ல, 1 கோடிக்கு கீழே தான் இருக்கு அவரு அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 ஜூலைல இருந்து 31 ஆகஸ்ட் 1 month எக்ஸ்டென்ஷனா இருக்கு. பைபேக் ஷேர்ஸ். ஸோ டாக்ஸேஷன் ஆஃப் பைபேக் ஷேர்ஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைபேக் ஷேர்ஸ் நிறைய விதமா இருந்திருக்கு போல. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பைபேக் ஷேர்ஸ் விற்கும் போதே வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் பே பண்ற மாதிரி நம்மளுக்கு என்ன இருந்ததுன்னா அப்படியே டிரெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து டீம்டு இன்கமா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல வந்து டாக்ஸபிள் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இண்டிவிஜுவலா இருந்ததுன்னா அதை நம்மளுக்கு அதே மாதிரி இண்டிவிஜுவலா ப்ரொமோட்டரா இருக்கிற பட்சத்துல 30%, இவங்களுக்கு அதர் தென் இருக்கிறவங்களுக்கு 22%, அந்த பைபேக் ஷேர்ஸையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு கேபிட்டல் கெயினா கொண்டு வந்து அதையும் வந்து உங்களுக்கு டாக்ஸ் பண்றாங்க. இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 proposed to tax buyback to shares under the capital gains instead of treating as dividend income. அதான் டிவிடெண்ட் இன்கமா ட்ரீட் பண்ணி இண்டிவிஜுவல்ல டாக்ஸ் ஸ்லாப்ல உங்களுக்கு டாக்ஸ் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மாதிரி கொண்டு வந்து ப்ரொமோட்டர் கம்பெனியா இருந்ததுன்னா 25%, மற்றவங்களுக்கு அது 30%ன்ற மாதிரி 2 ஸ்லாப் ரேட்டா வந்து 1426ல இருந்தே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டாக்ஸேஷன் ஆஃப் பைபேக்ஸ் ஷேர்ஸ் ரேஷனலைஸ்டு.
பைபேக் ஷேர்ஸும் கேபிட்டல் கெயின், அதாவது டிவிடெண்ட் இன்கமா ட்ரீட் பண்ணி டாக்ஸ் ஆகிறத வந்து இப்போ வந்து அதை கேபிட்டல் கெயின் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பைபேக் ஷேர்ஸ் எப்படி இருந்ததுன்றது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்டா இருந்தது. டிவிடெண்டா வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்த வந்து அவங்களுக்கு அதை வந்து ஸ்லாப் ரேட்ல டாக்ஸபிளா இருந்தது. இப்போ டொமஸ்டிக் கம்பெனிஸ் ப்ரொமோட்டர்னா 25% வித் எஃபெக்ட் ஃப்ரம் அதர் தென் கம்பெனி இருந்தால் 35% இருந்தது. ஸோ 12.5% நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்வே வந்துடும். ஷார்ட் டேர்ம்னா உங்களுக்கு 25% உங்களுக்கு லிஸ்டடா இருந்ததுன்னா அந்த 20% டாக்ஸ் ஆகும். ஸோ இப்படிதான் பைபேக் ஷேர்ஸ் வந்து முதல்ல வந்து டிவிடெண்ட் இன்கம் இருந்து இண்டிவிஜுவல் ஸ்லாப்ல இருந்ததை வந்து ஸோ கேபிட்டல் கெயின் லாங் டைமும் ஷார்ட் டேர்மும் டாக்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரூல் பேஸ்ட் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் ஃபார் ஸ்மால் டாக்ஸ் பேசஸ். அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து டிடிஎஸ்லாம் வந்து 10% இருக்கும். ஆனால் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த நெட் ப்ராஃபிட் வந்து ரீஃபண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வாங்குவாங்க. அந்த லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்மகிட்ட வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டட் ரூல் பேஸ்டு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணது சிஸ்டமே ரூல் பேஸ்டு பண்ணி அந்த அவங்க சொல்ற அந்த இதெல்லாம் மீட் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டடா உங்களுக்கு லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். உங்களுக்கு டாக்ஸ் அந்த அத்தாரிட்டி கிட்ட போய் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லாது. ஒன் ரிஜெக்டடு இல்ல டைரக்டா வந்து அப்ரூவ்டு. இப்போ ரூல் பேஸ்டு இப்போ ஆட்டோமேட்டட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம போய் இப்போ அப்ளை பண்றது இருந்தா இது மேஜரா யாருக்கு இருக்கு அப்படின்னா இப்போ அந்த மேன் பவர் சப்ளை பண்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அது 2% இல்ல 10% இருந்தது. அவங்களுக்குலாம் லோயர் டிடக்ஷன்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டிடிஎஸ் ரேட்ல வந்து அது இந்த தடவை ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அதுவும் பின்னாடி பார்ப்போம். ஸோ இது அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ ரெண்டல்லாம் இன்கம் 10% இப்போ இருக்கு. ஸோ அவர் ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ல 12 lakhs கீழே வருது, எனக்கு டாக்ஸே வருதுன்னா இப்போ சிஸ்டம் பேஸ்டு ரூல் பேஸ் பண்ணி அவருக்கு லோயர் டிடக்ஷன் அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவர் யாரு டிடெக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அவர் வந்து லோயர் டிடக்ஷன் பண்ண சொல்லாத சிஸ்டம் ஆட்டோமேட்டடா பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இதுதான் வெல்கம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் லிமிட் ஃபார் ITR பிலேட்டட் ரிட்டர்ன் அண்ட் ஆஃப்டர் பிலேட்டட் ரிட்டர்ன் ரிவைஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப் டு இப்போ ஜூலைனா டிசம்பர் வரையும் பண்ற மாதிரி இருந்தது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 3 months. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 3 monthsல என்ன பெரிய மேஜராக என்ன இருக்குன்னா the budget proposed to allow taxpayer to file revised income up to 31st March subject to a payment of nominal fee. இந்த இடத்துல ஒரு சின்ன இது as prescribed. சப்போஸ் ஒருத்தர் இருக்காரு 31st ஃபைல் பண்றாரு, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அவரு அந்த ரிவைஸ்டு எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னா 31st டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் தான் பார்க்கறாரு, ரிவைஸ் பண்றாரு அப்படின்னா he has to pay additional 1000 rupees or 5000. ஸோ அவர் வந்து திருப்பி ரிவைஸ் ரிட்டர்ன் அந்த 3 மாசம் அப்போ பண்ண போறாருன்னா திருப்பி அது ரெண்டு இப்போ உங்களுக்கு லேட் ஃபீ வந்து இப்போ சப்போஸ் 31st மேவே நம்ம அதாவது ஜூலையே ஃபைல் பண்ணல, அதுக்கப்புறம் தான் டைம் முடிஞ்சிட்டு பில் ரிட்டர்ன் பண்ணா அப்போ ஒரு லேட் ஃபீ வரும். அதுக்கப்புறம் நீங்க ரிவைஸ் ரிட்டர்னே என்ன பண்ண போறீங்க டிசம்பருக்கு அப்புறம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க அப்படின்னா இப்போ ஒரு லேட் ஃபீ அப்போ ஒரு லேட் ஃபீ, 2 லேட் ஃபீ. ஸோ 2 லேட் ஃபீ வர மாதிரி இருக்கும். பட் 31st டிசம்பருக்கு அப்புறம் நம்ம அப்டேட் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ண முடியும். 25% டாக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் அது என்ன ஆகும் டு த மேக்ஸிமம் சப்ஜெக்ட் டு லேட் ஃபீயா மாத்துறேன்னு சொல்லி லேட் ஃபீயா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் டைம் நீட் ஃபார் ஃபைலிங் ரிவைஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே 9 months இருந்தது, இப்போ அந்த அதை வந்து ப்ரொபோஸ் டு 12 months. ஆனா என்னன்னா சப்ஜெக்ட் டு லேட் ஃபீ 1000 rupees 5 lakhs மேல அப்படி போச்சுன்னா 5000 நம்ம லேட் ஃபீயா கட்டுற மாதிரி இருக்கும். So the interest deductions and on dividend and mutual funds income is allowed. Some deductions எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அந்த deduction முதல்ல அலோவ் பண்ணாத இப்போ பண்றாங்க. The finance bill 2000 proposed to disallow deductions on interest expenditure against dividend income and income of unit mutual fund. Accordingly, no interest expense shall be allowed to be set off against such income, withdrawing the earlier limit deductions available. The amendment will shall effective from 1st of April 26. Earlier interest deduction up to the limit is not withdrawn. So some limit la இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா no interest expression deduction will be allowed as against dividend income from mutual funds. இதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்கம் வந்து இப்போ டிசலவ் பண்ணிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் இன்கம் இஸ் டிசலவ். இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன்ஸ் மேஜர் இது பெருசா நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் எல்லாம் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு 30th செப்டம்பர் வரையும் டைம் இருக்கு. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சம் ரீசன்னால நம்மளால டிலே ஆகும், ஃபைல் பண்ணிருக்க முடியும், இட் வில் டேக் டைம். ஸோ ஜென்யூன் ரீசனாக இருந்ததுன்னா டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் வராது. அப்புறம் நோட்டீஸ் கொடுப்பாங்க, அப்புறம் ஹியரிங் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து to the maximum of 1.5 lakhs டர்ன் ஓவர்ல இருந்து பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை என்னவா இருந்ததுன்னா பெனால்ட்டியா இருந்தது. ஸோ உங்களுக்கு பெனால்ட்டியா இருந்ததுன்னா நோட்டீஸ்லாம் கொடுத்து பண்ற மாதிரி இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ லேட் ஃபீயாகவும் கொண்டு வந்தாங்க. ஸோ மேபி இந்த ஃபார்ம்லயே உங்களுக்கு 30th செப்டம்பருக்கு அப்புறம் 1ஆம் தேதி ஃபைல் பண்ணா டு தி மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டேவே ஒரு நாள் தள்ளி போனா உங்களுக்கு 75,000 ரூபாய் டிலே அப் டு 1 month. ஸோ 1 monthக்கு மேல போச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் டிலே. அதை லேட் ஃபீயா கொண்டு வந்ததுனால உங்களுக்கு ஃபார்ம்லேயே வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ 30th செப்டம்பருக்கு அப்புறம் நம்ம டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லாம் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சும் சில முக்கியமான நான் டிஸ்கஸ் பண்ண வரையும் இது வரைக்கும் அந்த டாக்ஸ் ஆடிட்டுக்கு உண்டான பெனால்ட்டி வந்து மோஸ்ட்லி யாரும் சார்ஜ் பண்ண மாதிரியும் தெரியல, அதை கட்டின மாதிரியும் தெரியல. பட் இப்போ இந்த லேட் ஃபீயா கொண்டு வந்ததுனாலே ஃபார்ம்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த 31st இப்போ டிசம்பருக்கு அப்புறம் அந்த ரிவைஸ் 3 மாசம் கொடுத்து 1,005 rupees இருக்கிற மாதிரி இதையும் வந்து ஃபார்ம்ஸ்லேயே கொண்டு வந்தாங்கன்னா டு த மேக்ஸிமம் ஆஃப் 75,000 1 monthக்கும் 1.5 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு 1 monthக்கு டிலே பண்ற மாதிரியும் நம்மளுக்கு இதை லேட் ஃபீயா கொண்டு வந்துட்டாங்க. டாக்ஸ் ரிப்போர்ட் லேட் ஃபைலிங் டு பி அட்டாக் ஃபிக்ஸட் ஃபீயா கொண்டு வந்துட்டாங்க. லேட் பெனால்ட்டிக்கு பதில் அதை வந்து லேட் ஃபீயா கொண்டுட்டாங்க. அண்டர் தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 failure to the tax audit report time shall attack a fixed late fee instead of penalty. Fees of rupees 75,000 shall be levied for a delay up to 1 month and 1.5 lakhs for a delay exceeding 1 month. This amendment replaces earlier penalty based regime and shall with effect from 1/4/26 lende namalukku idu applicable ஆகுது. இன்னொரு வெல்கம் சேஞ்ச் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னா ரிலீஃப் ஃபார் டேன் ரிக்வயர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு என்ஆர்ஐல இருந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றாரு, அவர் நம்ம பண்றோம் அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பையர் என்ன பண்ணணும், டேன் நம்பர் எடுக்கணும். டேன் நம்பர் எடுத்து 195 செக்ஷன்ல டிடிஎஸ் பிடிச்சு அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து 27 அந்த ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருந்தது. மற்றவங்களுக்கு வந்து நம்ம 26 பிபி நம்ம இண்டிவிஜுவல் இதுலேயே வந்து ரிட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா 26 பிபி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி இருந்தது. இது வந்து நம்மளுக்கு இப்போ திருப்பி அந்த என்ஆர்ஐக்கு வந்து டேன் அப்ளை பண்றதெல்லாம் இல்லாம இதையும் நம்மளோட இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ல இருந்து, அதாவது அந்த 26 பிபில இருந்து ரிலீஃப் டேன் நம்பர்லாம் எடுக்காம இது ஆனா இது 1st of Octoberல இருந்து அதை கொடுத்தாங்க. 1st of Octoberல நம்ம டேன் பேஸ்டே நம்ம அந்த 1% பிடிக்கிற மாதிரி ஆக்சுவலா அந்த சிஸ்டம்ல இன்டிகிரேட் பண்ணி அவருக்கு என்ன டாக்ஸ் வந்து 12% சர்சார்ஜ் என்ன வருதோ அந்த சர்சார்ஜை பேஸ் பண்ணி நம்மளோட ஓன் பையர் அவங்களோட இதுல இருந்து அவங்களுடைய பேன் நம்பர் போட்டு நம்ம பிடிக்கிற மாதிரி. ஸோ பேன் நம்பர்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லாம டைரக்டா வந்து நம்ம இண்டிவிஜுவல் நம்ம 26 பிபி ஃபைல் பண்ற மாதிரியே பண்றதுக்கு 1st of Octoberல இருந்து இதை எஃபெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் HUF purchasing immovable property from a non-resident will not be required to obtain a TAN for deducting TDS. EC compliance of one-time property transaction effects from 1st of October 26. ஸோ 1st of October 26ல இருந்து நம்மளுக்கு அந்த டேன் ரெக்யர்மெண்ட் நம்ம ஒரு என்ஆர்ஐ கிட்ட இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அது தேவையில்லை. ஒரே ஒரு நிமிஷம். பேட்டரி லோ வருது உங்களுக்கு. அதான் ஸோ அதுதான் the relief for TAN requirement for property purchase. ஸோ பெனிஃபிட் கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு டேன் நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். டேன் எடுத்துட்டு பிறகு நம்ம அந்த டேன் பேஸ்ல பேமெண்ட் பண்ணுவோம். பேமெண்ட் பண்ணிட்டு பிறகு அது நம்மளுக்கு குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஏப்ரல் மே ஜூன்னா 31st மே. ஸோ 31st அப்புறம் ஜூலைனா அந்த இயர் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரிட்டர்னே ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 26 QB ஃபைல் பண்ற மாதிரியே நம்ம அந்த பேன்ல பண்ற மாதிரி 1st of Octoberல இருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் கொடுவாங்க. நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிட்டர்னை நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டேன் நம்பர் எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஃபார் டேன். ஐடிஆர் வியூ இந்த அப்டேட்டட் ரிட்டர்னை பத்தியும் 2 விதமான அப்டேட்ஸ் இந்த பட்ஜெட்ல வந்து இப்போ ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க.
இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, a taxpayer will now allowed to file even the original return was last return. லாஸா இருந்தா முதல்ல நம்மளுக்கு வந்து அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது, ரீஃபண்ட் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. இப்ப இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு லாஸ் நம்ம ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்கோம். அப்டேட் ரிட்டர்ன்ல லாஸா இருந்தா பண்ணவே முடியாது. பட் அந்த லாஸ் வந்து இப்ப நான் செக் பண்ணி பண்ணதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா, அது வந்து கம்மியாகுது. கம்மி ஆகிற பட்சத்துல திருப்பி நம்ம அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல லாஸா இருந்தாலே அப்டேட் பண்ண முடியாது, அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ITRU ஈவன் த லாஸ் ஹேஸ் பீன் ரெடியூஸ்டு. லாஸ் இருக்கு, ஆனா என்ன பண்றோம்னா அந்த லாஸ் கம்மியாகுது. ஆனா ப்ராஃபிட் புக் பண்றோம் அப்படின்னா அதை பண்ண முடியாது, லாஸ் தான் ஆகுது. இப்போ taxpayer will be allowed to be filed an updated return even where the original return was last return provided the updated return result in reduction of loss earlier claim. So இப்போ ஏற்கனவே நம்ம பண்ணதுல இருந்து இப்போ நம்மளுக்கு கம்மியாகுது, லாஸ் கம்மியாகுது அப்படின்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு திருப்பி ஃபைல் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்த மேஜர் வந்து பாத்தீங்கன்னா இது சொல்றாங்க, பட் அதுதான் அப்டேட்டட் ரிட்டர்ன் அலோட் ஆஃப்டர் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ். ஸோ இப்போ ரீசெண்டா தெரிஞ்சிருக்கோம், இப்போ நம்மளுக்கு 24-25க்கு 30th ஜூன் வந்து 30th ஜூன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்கூட்டி நோட்டீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூட்டி நோட்டீஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாமே அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா ஒரு மேஜர் டாக் போயிருந்தது. ஸோ அது வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 25 allows taxpayers to update return even after receiving a reassessment notice. The major shift from earlier restrictions. இப்போ நம்ம ரீஅசஸ்மெண்ட்னா அந்த என்ன டாக்ஸ் வருதோ 25% 50% என்ன வருதோ கட்டிக்கிட்டு பெனால்ட்டில இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ராஜேஷ் கண்ணா சார் சரி நம்ம அதை அப்புறம் லாஸ்ட்ல என்னன்னு அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்டேட்டட் ரிட்டர்ன் அலோட் ஆஃப்டர் ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ். The proposed Income Tax Act 2025 allows taxpayer to file updated return even after receiving an reassessment notice. This major shift from earlier restriction and is aimed to reducing litigation. So நம்ம அதுக்கு என்ன applicable tax என்ன இருக்கோ அதை பே பண்ணிட்டு நம்ம கட்டுற மாதிரி பார்ப்போம். Enable voluntary disbursement of missed income tax to be paid with applicable additional tax. Encourage faster dispute resolution. ஸோ ITRU அப்டேட்டட் ரிட்டர்ன் பத்தி மேஜரா 2 வந்திருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ITRU லாஸ் இருந்து திருப்பி லாஸ் கம்மியாகுது அப்படின்னா நம்ம அந்த அப்டேட்டட் ரிட்டர்னை திருப்பி பண்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து ரீஅசஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அதை அப்டேட் பண்ற மாதிரி இருந்தா அதையும் நம்ம அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி சொல்றோம். அடுத்த இது பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு PF அண்ட் ESI டிடக்ஷன் அலோட். சப்போஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நம்ம ஈவன் 1 day டிலே பண்றோம் அப்படின்னா 15th இருக்கும் எவ்ரி மந்த். அந்த 15க்கு அப்புறம் ஒரு நாள் டிலே பண்ணாலும் டாக்ஸ் அந்த இதை பண்ணுவாங்கன்னா டிடக்ஷன்ஸ் வந்துடும். அந்த டிடக்ஷன்ஸை வந்து நம்ம டிசல்வ் பண்ணி பேலன்ஸை நம்ம டாக்ஸ் கட்ட மாதிரி பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து டிடக்ஷன்ஸை அலோவ் பண்ணலாம். எப்போன்னா நம்ம ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் அந்த டியூ டேட்குள்ள நம்ம பேப்பர் இருந்தா employee contribution to PF and ESI deduction is allowed. The budget, Union Budget 2026 proposed that employee contribution to PF and ESI and other welfare funds shall be allowed as a deduction if deposited on or before the due date of due date முன்னாடி அதை டெபாசிட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதையும் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது மேஜரா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டிலேவே வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம்லாம் பே பண்ணுவாங்க. அந்த 5 லட்சம் 6 லட்சம்லாம் தள்ளி பே பண்ணும்போது சம்டைம்ஸ் போர்ட்டல் ஒர்க் ஆகல இது பண்ணல அப்படின்னா அதோட 30% டிசல்வ் ஆகும். அதை வந்து இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈவன் டே அதை வித்தின் த டைம் லிமிட்குள்ள அதாவது டியூ டேட்குள்ள நம்ம டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் தி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்குள்ள ஃபைல் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு அதை டிடக்ஷன்ஸா எடுக்கலாம்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. சாவரின் கோல்ட் பாண்ட். ஸோ எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நிறைய டாக்ஸ் போயிருக்கோம். இப்போ இந்த பட்ஜெட் வந்துட்டு பிறகு ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல வந்து பண்ணீங்கன்னா அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ மார்க்கெட்ல அந்த கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு 8 இயர் லாக் இன் பீரியட் கொடுத்து அந்த 8 இயர்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, 8 இயர்க்கு அப்புறம் அதை வந்து உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, ஃபுல்லி எக்ஸம்ஷன் சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் மேஜர் டீவியேஷன் என்ன சில்வர் அண்ட் கோல்டு ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தோம்லாம் இப்பெல்லாம் அந்த விலை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கீம்னால பெரிய லாஸா கன்வெர்ட் பண்றதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சில பேர் இதை எப்படி எல்லாம் கொண்டு போகிறாங்களா பேசுனதுனால இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இப்போ கேபிட்டல் கெயின் ஸ்கீமா மாத்திட்டாங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா, இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஒரு கோல்டு பாண்ட் ஸ்கீம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது வாங்கிட்டேன். நான் 8 இயர்ஸ் நானே வச்சிருக்கேன் அப் டு த ரிடம்ஷன்ஸ் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது கேபிட்டல் கெயின் கிடையாது. இல்லைன்னா நீங்க மார்க்கெட்லயோ இல்ல வெளியில யாருக்கோ வித்துட்டீங்கன்னா அதை கேபிட்டல் கெயினா ட்ரீட் பண்ணி 12% டேக்ஸ் ஆகும். இது அந்த 8 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இப்போ டாக்ஸபிள் ஆயிடுச்சு பேஸ்ட் ஆன் த டாக்ஸபிள் இன்கம். ஸோ இது மேஜரா வந்து சாவரின் கோல்டு பாண்ட் கோல்டு ரேட்டும் அந்த அந்த ரொம்ப மேஜரா இன்க்ரீஸ் ஆனதுனால கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கீம் இஷ்யூ பண்ணி மிகப்பெரிய லாஸ் இருக்கும் அப்படின்றதுனால இந்த இதை கொண்டு வந்ததா நிறைய பேருக்கு இதை பேசுறாங்க. அதாவது என்னன்னா, the Union Budget 2026 proposed that capital gain exemption on redemption அதாவது 8 இயர்க்கு அப்புறம் இதை யார் யார் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் நான் வாங்கியிருக்கேன், நான் யாரும் மார்க்கெட்ல, ஏன்னா இப்போ கோல்டு ரேட் 4000 ரூபாய் வாங்கினேன், எனக்கு 10,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஆயிடுச்சு, அதை நான் வித்துணும்னு நினைக்கிறேன்னா மார்க்கெட்ல விற்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விற்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல அது வந்து கேபிட்டல் கெயினா ட்ரீட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இல்லை 8 இயர் வச்சு பேங்க்ல தான் நமக்கு, அதாவது ஆர்பிஐல தான் ரிடம்ஷன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு அது இன் பிட்வீன் நீங்க பண்ணீங்கன்னா அது வந்து கேபிட்டல் கெயினா உங்களுக்கு ட்ரீட் ஆகும். அப்ளிகபிள் ஃப்ரம் த இயர் 26 and 27 at the ஃபினான்ஸ் பில். அது அடுத்த இயர் ஃப்ரம் த இயர் 26-27 உங்களுக்கு இந்த இது ஆகிடும். ஸோ இது எப்படி டாக்ஸபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா, பார்ட் இஷ்யூ நம்ம டில் த மெச்சூரிட்டி வரையும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டில் மெச்சூரிட்டினாலும் டாக்ஸபிள் ஆகிடும். 5 இயர் லாக்இன் பீரியடுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வித்துருந்தீங்க அப்படின்னாலும் இது டாக்ஸபிள் ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12% இருந்தால் 12.5% லாங் டர்ம் கேபிட்டல் கெயினும், அதுக்கு கீழே இருந்ததுன்னா ஸ்லாப் ரேட் வரும் 12% ஷார்ட் டர்ம் கேபிட்டல் ஆகும். இது வரைக்கும் என்னென்ன சீரீஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த சீரீஸ்ல நீங்க 8 இயர்ஸ் கண்டினியூஸா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ரிடம்ஷன் பண்ணும்போது கிடையாது. இல்ல அப்படின்னா நடுவில் மார்க்கெட்ல வாங்கியிருந்தாலோ நீங்க யாருக்கா வித்தாலோ சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் will not be a capital gain exemption. ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த யூனியன் பட்ஜெட்ல என்னென்னலாம் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பட்ஜெட்ல வந்து டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்ல பெனால்டி அண்ட் ப்ராசிக்யூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த 2 இயர்ஸ்க்கு ரெடியூஸ்டு அந்த மேக்ஸிமம் இம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ரிமைனிங் அஃபென்சஸ் ரெடியூஸ்டு ஃபார் 2 இயர்ஸ். அந்த மினிமமா 20 lakhs கீழே இருந்தா வந்து நான் டிஸ்க்ளோஷருக்கு அதை கம்மி பண்ணிருக்காங்க. மூணு இது ஓப்பன் ஆயிருக்கு. ஆமா சார், ஒரே இதுல கொடுத்துருக்கேன். ஸோ அது அந்த ஸ்மால் டாக்ஸ் பேருக்கு பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு ஆட்டோமேட்டட் லோ ஹேண்டட் எக்ஸெப்ஷன் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் ரேட்லாம் குறைச்சிருக்காங்க. ரிவைஸ் ரிட்டர்னுக்கு வந்து டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருக்காங்க. லிட்டிகேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ப்ரீ டெபாசிட் வந்து 20 to 10% மாற்றிருக்காங்க. டெக்னிக்கல் டிஃபால்ட் அதை வந்து ஃபீஸாக சொல்லியிருக்கேன்னு சொல்றாத மாதிரி பெனால்டி அண்ட் ப்ராசிக்யூஷன்லையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இந்த லோயர் அந்த ஸ்மால் டாக்ஸ் பேருக்குலாம் வந்து கொடுக்குற மாதிரி இதை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இதை பார்க்கலாம். இதுதான் இது நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்ல போட்டிருக்கோம். என்னென்ன மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லா ஒரே இதுல கொடுத்துருக்க மாதிரி. இதுல மேஜரா நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம். முக்கியமானது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த TDS on supply manpower services to be at the rate of either 1% or 2%. ஸோ மேன் பவர் சப்ளைக்குல வந்து பெரிய டிபேட்டா இருந்தது, அது 10% வருமா இல்லை கான்ட்ராக்ட்ல வருமானு. இந்த தடவை அதை சொல்லிட்டாங்க 1% or 2% தான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 15G 15H பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு டிவிடெண்ட் ஷேர்ஸ் வந்து ஒரு 20-25 கம்பெனில வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க டெபாசிட் இருக்கும். ஜீரோதா பிளாட்ஃபார்ம்ல டெபாசிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா CDSL இருக்கும், அதே மாதிரி NST இருக்கும். அந்த டெபாசிட்ரிக்கு ஒரே ஒரு
15G 15H கொடுத்தா போதும், எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அந்த முன்னாடி என்ன சொல்லியிருக்கணும் அதை தான் இங்க புல்லட் பாயிண்ட்ஸா ஒவ்வொன்றா வரும். ஸோ இண்டிவிஜுவல் ப்ரொபோஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் சம் லிபரலைஸ் ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஒருத்தருக்கு வந்து மென்னுக்கு வந்து 20 கிராம்ஸ் நினைக்கிறேன், உமனுக்கு வந்து 40 கிராம்ஸ் எடுத்துட்டு வரலாம். பட் சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் ஆஃப் சம் அந்த லிமிட் இருந்தது 1 lakh அந்த மாதிரி. அந்த லிமிட்டும் எடுத்துட்டு டு த மேக்ஸிமம், ஏன்னா இப்போ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து 1 கிராமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்ததுனால ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேக்கேஜ்லாம் நிறைய குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்க டு த மேக்ஸிமம் ஆஃப் 40 கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அந்த லிமிட் எடுத்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த மேட் கிரெடிட்டு, அதே மாதிரி நம்ம 1 time 6 month ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷர்ஸ், ஸோ அந்த இதை வந்து இங்க புல்லட் பாயிண்ட்ஸா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்ல ப்ரொபோசல் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இதுல உங்களுக்கு மேஜர்ஸா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தா நம்ம பேசலாம். அடுத்தது வேணா ஜிஎஸ்டில இருக்கு, நம்ம அதை ஜிஎஸ்டி பத்தி பேசலாம். சார் ஃபைனலா பேசலாம் சார், ஜிஎஸ்டி போங்க. சரி சார். ஜிஎஸ்டில ஒரு 2-3 உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. அது நோட்டிபிகேஷன் எதுவும் வரல. இது மட்டும்தான் இப்போ மேஜரா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் சேல் டிஸ்கவுண்ட் வேல்யூவேஷன்ஸ். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால் தான் அதெல்லாம் வாங்கும். அந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணும். அந்த கிரெடிட் நோட்டை வந்து சப்ளையர் ரிவர்ஸ் பண்ணணும். அந்த ரிவர்ஸ் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை பத்தி பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் டிஸ்கவுண்ட் தனி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் போஸ்ட் டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணோம், கிரெடிட் நோட் பண்ணுவாங்க. கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிட்ட பிறகு சப்ளையர் வந்து அதை என்ன பண்ணணும்னா அதை ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணிருக்கு. இதுல வந்து சர்ப்ளஸ்லாம் நிறைய வந்து இருந்தது. ஒரு 2-3 சர்ப்ளஸ்லாம் வந்தது. அதை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் வந்து வேல்யூஷன் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணணும், அவங்க பண்ணியிருக்காங்களா. அந்த லிமிட் இருந்தது 1 lakh 5 lakhs. அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சர்க்குலர்லாம் வித்ரா பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த ஐஎம்எஸ் சிஸ்டம்ல கிரெடிட் நோட்டை நீங்க டு த மேக்ஸிமம் ஆஃப் 1 month தான் வச்சுக்க முடியும் அக்செப்ட் பண்ணாம. அதுக்கு அடுத்த மஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதை டீம் டு பி அக்செப்ட் ஆகிடும். ஸோ அதனால அவரு கண்டிப்பா அதை ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2Bல அது ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணதுனால இனிமேட்ல இருந்து உங்களுக்கு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணி அந்த ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க அந்த போஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் அந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜரா பாத்தீங்கன்னா அதுதான் post sale discounts valuation simplified. Requirement of pre-existing agreement for post sale discount is removed. Discount can be excluded from value of supply if credit note is issued by the supplier and corresponding ITC is reversed by the recipient, reduce the valuation disputes and litigation. இதுதான் மேஜரா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டி பத்தி சொல்லியிருக்காங்க. மேஜர் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியட் சர்வீசஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை நேஷனலைஸ்ட். அதாவது அந்த ஒரு செக்ஷனே அதாவது முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்டர்மீடியட் சர்வீசஸ் வந்து ட்ரீட் பண்ணி ரிஜிஸ்டர் எங்க பண்ணியிருக்காதோ அதுதான் லொகேஷன் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு சொல்லி அதை வந்து சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி போட்டுருந்தாங்க. அதை வந்து இப்போ அதை ரிமூவ் பண்ணி அது வந்து எக்ஸ்போர்ட்டா ட்ரீட் பண்ணி நீங்க ரீஃபண்டும் சப்போஸ் இது பண்ணா அது எக்ஸ்போர்ட்டா ட்ரீட் பண்ணிக்கலாம். அதை வந்து அப்படின்னு சொல்லி ஐஜிஎஸ்டி செக்ஷன்ல அந்த மாதிரி செக்ஷன் 13(18)B omitted. Place of intermediate services will be determined as per the general rule. Location of the recipient. So location of the recipient abroad of the services foreign. So is client qualify as exports or zero rated நம்ம இதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்மீடியட் சர்வீஸ் இதுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரல. நோட்டிஃபிகேஷன் வரும்போதுல இருந்து இது அமெண்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அந்த போஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரூல் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பிறகு ஸோ இன்டர்மீடியட் சர்வீசஸ் வந்து ஐநார்ல ரிசீவ் பண்ணாலும் இல்லை டாலர்ல ரிசீவ் பண்ணாலும் லொகேஷன் ஆஃப் த ரிசிபியன்ட் வந்து ஃபாரின்ல இருக்கும். ஃபாரின்ல இருக்கிறதுனால அதை எக்ஸ்போர்ட்டா ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு இதை கொண்டு வரும். எக்ஸ்போர்ட்டா ட்ரீட் பண்ணிட்டாங்க. ரீஃபண்ட் பொசிஷனும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்காங்க. இதுல என்ன ரீஃபண்ட் பொசிஷன் இல்லைன்னா ரீசன் அமெண்ட்மெண்ட் அந்த 56 கவுண்ட்ல வந்து மேக்ஸிமம் ஆஃப் 90% வந்து டு த மேக்ஸிமம் 7 daysல கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த பேப்பர் பேஸ்டு அவங்களுக்குலாம் வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தியாகவும் நோட் புக்கா சொல்லும் போது அது ரொம்ப 5% இருக்கிறதுனால ஸோ அவங்க இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஸோ இதை வந்து டூ த மேக்ஸிமம் ஆஃப் 90 டேஸ்ல கொடுக்குற மாதிரியும் எவ்வளவு சீக்கிரம் அந்த ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரியும் கொடுத்துறாங்க. அந்த லிமிட் கொடுத்துருந்தாங்க, அந்த 1000 ருபீஸ் லிமிட் தான் இருந்தது. அதுக்கு மேலே நம்ம தான் ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். அந்த லிமிட்டையும் வந்து நீங்க வித் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம 1000 ருபீஸை நம்ம அதை பே பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பட்ஜெட்டை பத்தி ஜிஎஸ்டி இது. ஸோ நான் வேணா ஒரு ப்ரீவியஸா ஒரு இன்னொரு வேணா என்னென்ன மேஜர் ரிலீஃப்ன்றதை வேணா பார்த்துடலாமா, இல்லை கொஸ்டின்ஸ் ஏதாவது தான் போகலாம். சார் சொல்லுங்க, ரொம்ப ஸ்பீடா போறீங்க சார், கொஞ்சம் அடி ஸ்லோ. சரி சார், ஓகே. ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்தது மாதிரி சேஞ்சஸ்ல நோ சேஞ்ச் இன் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ரேட்ல எந்த ஒரு சிவகுமார் சிவகுமார் சார் ஜிஎஸ்டியில் வந்து அந்த நீங்கள் சொன்னது வந்து விற்பனைக்கு பிந்தைய தள்ளுபடி, அதாவது செக்ஷன் 15(3). ஆமா சார், போஸ்ட் சேல். அதுக்கேற்ற மாதிரி இந்த செக்ஷன் 34(1)ஐயும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணது வந்து முன்னாடி வந்து இதுக்கு மட்டுமே, அதாவது குட்ஸ் ரிட்டர்னாக இருந்ததா இல்லை சர்வீசஸ் பண்ணல அப்படின்னா மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. அந்த வேர்டிங்ஸை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. ஓகே சார். அதாவது டிஸ்கவுண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஓகே சார். அது அதாவது செக்ஷன் 34. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் 101A அப்படின்னு ஒரு செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய, அதாவது நேஷனல் அப்பலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், அதை வந்து இது வரைக்கும் அமைக்கலை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேஷனல் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாநிலங்களுக்கிடையே முரண்பட்ட முன் அனுமதி தீர்ப்பை தீர்ப்பதற்காக ஒரு அத்தாரிட்டி. அதாவது அட்வான்ஸ் ரூலிங்கில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரூலிங் கொடுக்குறாங்க, அதே இஷ்யூக்கு வேற ஒரு ஸ்டேட்டில் வேற மாதிரி ரூலிங் கொடுக்குறாங்க. அப்போ வந்து எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம் வரதுனால அதுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து இப்போ கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுதான் செக்ஷன் 101A. இது வரைக்கும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டு பண்ணலை, இனிமேல் பண்ண போகிறாங்க. அது பண்ணுறது வரைக்கும் தற்காலிகமாக, அதாவது மாநிலங்களுக்கிடையே முரண்பட்ட முன் அனுமதி தீர்ப்பதற்காக தேசிய முறையீட்டு மேல்முறையீட்டு அதிகாரம் என்ற ஒரு நிறுவப்படாத நிலையில் தற்காலிகமாக ஜிஎஸ்டி தீர்ப்பாயம் இதை கையாளலாம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க 101A அப்படின்ற செக்ஷனில். அந்த அதாவது டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் ஃபார் சேம் ரூலிங், அந்த மாதிரி கேசஸ்க்கு. ஓகே சார். அதுக்கப்புறம் நீங்கள் 101 இன்டர்மீடியரி சொல்லிட்டீங்க. ஓகே சார். அந்த ரீஃபண்டுக்கு சொன்னீங்க இல்லையா, ரீஃபண்டில் வந்து ஆக்சுவலாக 2 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இன்வெர்டட் டியூட்டி கீழே வர்றத திரும்ப பெறதை வந்து 90% உடனே கொடுத்துருவாங்க அப்படின்றது முதல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 90% உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இன்னொரு செக்ஷன் சப்செக்ஷன் 3(2) அப்படில வந்து அதில் வந்து அதாவது யூஸ் பண்ணாத ஐடிசி அப்படின்ற வேர்டு இருந்ததை வந்து பொருள் அல்லது சேவை அல்லது இரண்டும் அப்படின்றத சேர்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த வேர்டு இல்லை. அதாவது குட்ஸு ஆர் சர்வீசஸ் ஆர் போத் அப்படின்ற வேர்டு இல்லை, அதை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தவரை நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ப்ரொபோசல் தான், எதுக்குமே இன்னும் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கல. இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் போட்டதை இதை வந்து ரேட்டிஃபை பண்ணுறதுக்காக இது ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி டேக்ஸ் பே பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தாலும் வந்து அதை திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசலும் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் வந்து இப்போதைக்கு வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கு வந்து உச்சக்கட்ட வரம்பு வந்து 1000 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து இதுக்கு அப்ளை ஆகாது, அதாவது இந்த மாதிரி ரீஃபண்டுக்கு அப்ளை ஆகாது அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். மேஜரா 4 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், 4-5 போட்டாங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறமேல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 1 அப்புறம் அந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறது
எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் இந்த ஜிஎஸ்டிஆர் 1, 3B இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்புறம் ஐடிசியை வந்து தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி, சாரி, ஜிஎஸ்டி 3B தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி ஐடிசி வந்து இப்போ சரிபார்ப்பு பண்ணுறதுக்கு வந்து அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யாவிட்டால் வந்து அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணிடும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாதபடி. அது வங்கி விவரங்களை வந்து தெரிவிக்கலை அப்படின்னாலும் இனிமேல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், அதை பட்ஜெட்டில் சொன்னது கிடையாது. ஸோ வேறு கொஸ்டின்ஸ் இருந்தால் யாராவது கேட்கலாம், இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்களா சிவகுமார்? ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேணா திருப்பி ஒரு ரீகால் என்னன்றத திருப்பி ஒரு சின்னதா போயிடுறேன் சார். ஷார்ட்டா சொல்லிடுங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ நோ சேஞ்ச் இன் இன்கம் டேக்ஸ்ல ஸ்லாப்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் ரெண்டும் அப்படியே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நியூ ரெஜிம்ல எந்த டிடக்ஷன்ஸும் அலோவ் பண்ணாம, அதான் ஆஸ் யூஷுவல் நோ டிடக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஓல்டு ரெஜிம்ல டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப் டு 12 lakhs இருந்தால் உங்களுக்கு ரிபேட்ல வந்துடும், நோ டேக்ஸ் இருக்காது. அதே மாதிரி அப் டு 5 lakhs இருந்தால் ரிபேட் இருக்கும் ஓல்டு ரெஜிம்ல, டிடக்ஷன்ஸோட உங்களுக்கு டாக்ஸஸ் எதுவும் இருக்காது. ஸோ அப் டு 12 lakhs மேலே போனதுன்னா அந்த ஸ்லாப் ரேட் மாதிரி உங்களுக்கு டாக்ஸஸ் வரும். நியூ ரெஜிம்லையும் ஓல்டு ரெஜிம்லையும் உங்களுக்கு டாக்ஸஸ் வரும். ஸோ லாஸ்ட் இயர் என்ன கண்டினியூ ஆகுது அது அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. நோ சேஞ்ச் இன் தி இன்கம் டேக்ஸ் ரேட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுதான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னதான் அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து has been completed and then 2025 will came into effect from 2026. 1961 வந்து 2025 அதை கொண்டு வந்திருக்காங்க. பட் ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வில் பி நோட்டிஃபைட் ஷார்ட்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபை பண்ணி நம்மளுக்கு அது எப்படி நம்ம இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் எப்படி போறோம் என்னத இதுக்கப்புறம் வர அந்த ரூல்ஸ் அண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் 1426 வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 25 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், கம்பல்சரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோசருக்கு ஒன் டைம் ஒரு 6 month விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒன் டைம் விண்டோ வந்து 6 months சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்டான டைம் எதுவுமே இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. அந்த டைமுக்கு வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க, கேட்டகரி ஏ அண்ட் கேட்டகரி பி. ஸோ அந்த கேட்டகரி ஏல அப் டு 1 crore அந்த 5 crore, அதுக்கடுத்து அதை 1 crore, அதுக்கப்புறம் அசெட் வேல்யூ கிரேட்டர் தென் 5 crores அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சில டாக்ஸ் ஒருத்தருக்கு வந்துன்னா டு 30% அடிஷனல் டாக்ஸ்ன்ற மாதிரி அந்த அசெட்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி அந்த பிளாக் மணி ஆக்ட் பிரகாரம் நீங்க அந்த அசெட்டை காமிச்சு அதுக்குண்டான அடிஷனல் டாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதை அந்த விண்டோ ஓப்பன் பண்ணா நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குண்டான விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ என்ன ரெடி ஆகுன்றதை பத்தி அதை சொல்லவே இல்லை. ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோஷர் பத்தி எதுவுமே ஒன்றும். பட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது எல்லாருக்கும். மேட் ரிஃபார்ம்ஸ் வந்து 14, அதாவது 15 வந்து 14 மாறுது. 14 மாறிச்சு அப்படின்னா செட் ஆஃப் அந்த உங்களால வந்து அந்த மேட் கிரெடிட் எதுவும் எடுத்துக்க போக முடியாது. பட் நீங்க 15 கொண்டு போறீங்கன்னா டு த மேக்ஸிமம் ஆஃப் 25% தான் உங்களுக்கு அந்த கிரெடிட் அலோவ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட் வந்து அந்த புக் ப்ராஃபிட்டுக்கும் நம்ம பே பண்ண டாக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸா மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிருக்கோம். அந்த பே பண்ற டாக்ஸ்ல வந்து 14 ஓல்டு ரிஜிம் நியூ ரிஜிம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ MAT shall become the final tax and the MAT shall be reduced from 15 to 14 tax. Set off and brought forward MAT credit shall be allowed under the new tax regime. So new tax regime la பண்ண முடியும், old regime na அந்த 15 to 14 ல உங்களால அத கிரெடிட் எதுவும் எடுத்துக்க முடியாது. அந்த 14 to 15 ல இருந்து 14 கொண்டு வந்திருக்காங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வந்து 0.05 0.002 ல இருந்து 0.005 வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அமௌண்ட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிசிஎஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூர்ஸ் பேக்கேஜ் அப்புறம் அந்த மெடிக்ளைம் அதுக்கெல்லாம் வந்து 5% இருந்தது. அந்த 5% வந்து மேஜரா வந்து 2% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. டு த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்கிராப் மெட்டல் ஸ்கிராப்லாம் வந்து 1% ல இருந்து 2% இன்க்ரீஸும் பண்ணிருக்காங்க. மினரல்ஸ் அந்த சேல் ஆஃப் ஓவர் டூர் பேக்கேஜுக்கு தான் வந்து என்ன பண்ணிருந்தா 5% ல இருந்து 10 lakhs வந்து அப் டு 10 lakhs வந்ததுன்னா 5% ஆகும். அதுக்கப்புறம் 20% இருந்ததை இப்போ 2% மாத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த எஜுகேஷன் மெடிக்கல் அலவன்ஸுக்கு நில்லா இருந்தது, அபோவ்க்கு 5% இருந்தது, எல்லாமே இப்போ மேஜரா 2% ஆயிருக்காங்க. பட் மேஜர் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்கிராப் அந்த இதெல்லாம் வந்து 1% ல இருந்து 2% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிசிஎஸ் ரேட்டும் சேஞ்சஸ் ஆயிருக்கு.
அந்த டைம் லிமிட் சொல்லியிருந்தேன். நம்ம ஐடிஆர் நம்ம ரிட்டர்னை வந்து ஐடிஆர் 1 and 2க்கு ஆக்சுவல் டியூ டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 31st ஜூலை. சப்போஸ் இஸ் ஹேவிங் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னா அதோட டியூ டேட்டை மட்டும் 1 month நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐடிஆர் 3 and 4 நம்ம பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதோட டியூ டேட் வந்து 31st ஆகஸ்டா கொடுத்துருக்காங்க. பைபேக் ஷேர்ஸ். ஸோ அதாவது அந்த பைபேக் ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முதல்ல வந்து டீம்டு இன்கமா கன்சிடர் பண்ணி அதாவது டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணி டாக்ஸ் ரேட்ல வந்து ஸ்லாப்ல வந்து நம்ம கன்சிடர் பண்றது. இப்போ அந்த பைபேக் ஷேர்ஸையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபிட்டல் கெயினா ட்ரீட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரொமோட்டருக்கு ஒரு டாக்ஸும் நான் ப்ரொமோட்டருக்கும் இன்னொரு டாக்ஸும் நம்மளுக்கு கண்டிஷன் பண்ற மாதிரி பட்ஜெட்ல பைபேக் ஷேர்ஸுக்கும் ரேஷனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைபேக் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு டீம்டு இன்கமா இருந்தது, டீம்டு டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணி அதை டாக்ஸ் இருந்தது. இப்போ வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம். ஸோ 20% ஷார்ட் டேர்ம், 12.5% லாங் டேர்மா உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க. 25% ஃபார் டொமஸ்டிக் இஸ் ப்ரொமோட்டர், 30% ஃபார் ப்ரொமோட்டர் அதர் தன் டொமஸ்டிக் கம்பெனி. அந்த மாதிரி பட்ஜெட்ல அந்த பைபேக் ஷேர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ரூல் பேஸ்ட் ஆட்டோமேட்டட் வந்து லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட். அந்த லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணி அதை நம்ம வெரிஃபை பண்ணி கொடுக்கறத வந்து சிஸ்டம் பேஸ்டா ரூல் பேஸ்டா அந்த கொடுத்து அதை ஆட்டோமேட்டிக் அசஸிங் ஆஃபீஸர் இல்லாம ரூல் பேஸ்டா அதுவே ஆட்டோமேட்டிக் அப்ரூவ் பண்ற மாதிரி இதை அந்த லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் இது ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து விண்டோ ஓப்பன் ஃபார் another 3 months ஃபார் ரிவைஸ் ரிட்டர்ன், பட் we have to pay additional tax. அந்த லேட் ஃபீ என்ன இருந்ததோ 1000 rupees or 5000 அந்த லேட் ஃபீயை கட்டிட்டு இன்னும் அடிஷனலா 3 monthsக்கு நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவர் லேட் ஃபீ ரிட்டர்னே லேட்டா தான் ஃபைல் பண்றாருன்னா அப்போ ஒரு லேட் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து 31st டிசம்பருக்கு அப்புறம் பண்ணாருன்னா 2 லேட் ஃபீ பண்ற மாதிரி அவருக்கு வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன்ஸ் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் மேஜரா சொல்லியிருந்தோம். டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பெனால்ட்டியை வந்து உங்களுக்கு லேட் ஃபீயா கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஈவன் 1 day டிலேவா வந்தாலும் கிட்ட டு த மேக்ஸிமம் அப் டு 1 monthக்கு 75,000 ஆகும். அதுக்கடுத்தது பியாண்ட் 1 monthக்கு 1.5 lakhs. ஸோ இதை ஃபார்ம்ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் லேட் அந்த டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு பெனால்ட்டி பே பண்ணாததுலாம் இனிமேட்டு பே பண்றதுக்கு உண்டான சுச்சுவேஷனும் வரதுக்கு உண்டான இம்ப்ளிகேஷன்ஸும் இதுல வந்துருக்கு. ஸோ அந்த ரிலீஃப் ஃபார்ம் டேன் ரிக்யர்மெண்ட் ஒரு ஃபாரின் ரெசிடென்ட் வந்து நம்ம இந்தியன் நம்ம பையர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் டேன் நம்பர் எடுத்து ஸோ டிடிஎஸ் பே பண்ணி அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்தியன்ல நம்ம சேம் ரெசிடென்டா இருக்கும்போது பட்சத்தில் வாங்கும்போது 26 QP ஃபைல் பண்றோம். அந்த மெத்தடை இந்த ஃபாரினர் ரெசிடென்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி 1st of October இருந்து கொடுத்து வந்திருக்காங்க. டேன் நம்பர்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த டேன். ஸோ ஐடிஆர்யூ அப்டேட்டட் ரிட்டர்னை பத்தி 2 மேஜரா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா லாஸ் இருந்ததுன்னா அந்த லாஸை நம்மளால அப்டேட்டட் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ண முடியாது. பட் இப்போ சொல்லியிருக்கிறது என்ன லாஸ் இருந்து அந்த லாஸ் கம்மியான இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேஜரா சொல்லியிருக்காங்க என்னன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் அலோட் ஆஃப்டர் ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த அப்டேட்டட் ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ டிடக்ஷன்ஸ் இந்த பிஎஃப் இஎஸ்ஐ டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம ஈவன் 1 day டிலே பண்ணாலும் நம்மளுக்கு அது வந்து டிசல்வ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ அதை வந்து நம்மளுக்கு டியூ டேட் ஃபைலிங் தி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்கு அந்த ஜூலையோ செப்டம்பருக்குள்ள அந்த டியூ டேட்குள்ள நம்ம பே பண்ணா அதை டிடக்ஷன் அலோவ் பண்ணலாம். ஸோ அதை வந்து அதுவும் டைமுக்கு இந்த டிடக்ஷன்ஸை அலோவ் பண்ணியிருக்காங்க. சாவரின் கோல்டு பாண்ட் அந்த சாவரின் கோல்டு பத்தி தான் சொல்லியிருந்தேன். ஒரு கோல்டு பாண்ட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இஷ்யூ பண்ணதுல இருந்து 8 years நம்ம கிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு கேபிட்டல் டாக்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க மார்க்கெட்ல வாங்கியோ அதை வித்தீங்கன்னா நடுவில் யார்கிட்ட இருந்து வாங்கி வித்திருந்தீங்கன்னா அதை கேபிட்டலுக்கு என்ன ட்ரீட் பண்ணி 12% டாக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் சாவரின் கோல்டு பாண்ட் அந்த கோல்டு பாண்ட் ஸ்கீம்ல நம்ம யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமோ ஆர்பிஐ கிட்டே வாங்கி அந்த இதெல்லாம் வாங்கி இருந்து 8 years வச்சிருந்தோம்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க நடுவில் மார்க்கெட்ல வாங்கி வித்துட்டீங்கன்னா அதை கேபிட்டல் கெயின்ல வந்து இருக்கும் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டாக்ஸ் இயர் 26-27. ஸோ அதுதான் இஷ்யூ டேட்ல இருந்து மெச்சூரிட்டி வரையும் நம்மளே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அது டாக்ஸ் ஃப்ரீ. நடுவில் வித்தோம்னா நம்ம அதுக்கு கேபிட்டல் கெயின்ல ஸோ லாங் டேர்ம் மோர் தென் 12%னா 12.5%. ஸோ வித்தின் தி 12 months அப்படின்னா ஸ்லாப் ரேட் பிரகாரம் உங்களுக்கு அந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரிஃபார்ம்ஸ் என்னென்ன ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம்.
அதான் அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி ஹைலைட் சார். கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுங்க அவ்வளோ. சார் இல்ல சார் கொஸ்டின் இருக்கு, நான் கேட்கறேன் சார். சொல்லுங்க சார். இந்த டாக்ஸ் ஆடிட் பத்தி தான் சார். 75,000 ஒரு நாள் டிலே ஆனா கூட 75,000. ஆமா சார், அப் டு 1 month 75,000, மோர் தென் 1 month 1.5 lakhs. இல்ல சார், இப்ப செப்டம்பர் 30 தானே லாஸ்ட் டேட். ஆமா, அக்டோபர் 1 பண்ணாலும் 75,000. 75,000 நியாயமா இருக்கு சார். அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 months விண்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு. சப்போஸ் ஒருத்தர் ரிட்டர்னே லேட்டா ஃபைல் பண்றாரு, லேட்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரு, 31 ஜூலை ஆகஸ்ட் கொடுத்தத செப்டம்பர் அக்டோபர்ல ஃபைல் பண்றாரு, ஆனா டிசம்பர் தான் ரிவைஸ் ரிட்டர்ன். அப்ப அவர் லேட்டா ஃபைல் பண்ணி திருப்பி டிசம்பருக்கு அப்புறம் பண்றாருன்னா அப்போ ஒரு லேட் ஃபீ. சார் இப்போ இது 75,000 கட்டலைன்னா ஃபைலிங் பிளாக் பண்ணுவாங்கன்னு. இல்ல அது சார், அது ஃபார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் அந்த 2025ல எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியறத பத்தி தான் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த பெனால்டின்றத லேட் ஃபீயான்றத மாத்திட்டாங்க. பெனால்டின்னு இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு உடனே பெனால்டி கொடுக்க முடியாது, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதை உங்களை கேட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெனால்டி இஷ்யூ உங்களால போட முடியும். பட் லேட் ஃபீ மாத்திட்டாங்க. லேட் ஃபீயா மாத்திட்டாங்க. சோ அதுவும் ஆட்டோ பாப்புலேட் ஆயிரும் இல்லையா? ஆட்டோ பாப்புலேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜெனரேட்டட் 1000 rupees 5,000 மாதிரி சிஸ்டம் ஃபார்ம்ஸ்லயே வரதுக்கு சான்சஸ் உண்டுன்னு சொல்றாங்க. ஆமா, வந்துச்சுன்னா நம்ம பே பண்ணாதான் ஃபைலே பண்ண முடியும். ஆமா அந்த மாதிரி பிளாக் மாதிரி தான். ஜிஎஸ்டி 9 மாதிரி. அப்புறம் இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல ஆர்பிஐட்ட வாங்கி இடையில வித்தாலும். ஆமா சார், மார்க்கெட்ல வாங்கி இடையில வித்தாலும் உங்களுக்கு 12% டாக்ஸ். மார்க்கெட்ல வாங்குறது வேற, ஆர்பிஐட்ட நம்ம வாங்குறோம், இடையில விக்கிறோம், அப்பயும் டாக்ஸ் தான் டாக்ஸபிளா. 8 years அன்லெஸ் நீங்க ஒரு அந்த பாண்டை 8 years கம்ப்ளீட்டா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது. மத்த எப்படி வித்தாலும் டாக்ஸ் தான். எப்படி வித்தாலும் டாக்ஸ் தான். அதுதான் சார் இதுல கொடுத்துருக்கோம். எப்படி டாக்ஸபிள் ஆகுதுன்றத இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கோம். கேளுங்க சார். நீங்க சார் மேன் பவர் சர்வீஸ் வந்து டிசிஎஸ் சொல்லியிருக்கீங்க. இப்போ அது பட்ஜெட்ல வந்து டிசிஎஸ் அப்ளை பண்ணுறோம், இன்வாய்ஸ்ல கொடுத்தாங்க சார் மேன் பவர். சார் மேன் பவர் சர்வீஸ் பண்றவங்களுக்கு டிசிஎஸ் அப்ளிகபிள் சொல்லியிருக்கீங்க. டிடிஎஸ் சார், டிசிஎஸ் கிடையாது. டிடிஎஸ் வந்து மேன் பவர் சப்ளைக்கு வந்து அது 194 ஜேல பிடிக்கிறதா அது ஒரு பெரிய இதுவா இருந்தது. இனிமேட்ல இருந்து 1% 2% ஸ்லாப்லயே இனிமேட்ல இருந்து 1425 இருந்து உங்களுக்கு அதை பிடிப்பாங்க. 1426ல இருந்து. ஸோ மேன் பவர் சப்ளைக்குன்னு 10% பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் அதை இது மாதிரி ட்ரீட் பண்ணி 194 ஜேல வந்து 10% பிடிச்சிருந்தாங்க. அதை இப்போ ஒரு வெல்கமா அதை சொல்லியே ஒரு லைன் ஐட்டமாவே கொடுத்து மேன் பவர் சப்ளை பண்றது தான் நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி 1% 2%ல பிடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆமா. அப்ப டிசிஎஸ் வராது, டிடிஎஸ் மட்டும் வரும்னு சொல்றீங்க. டிசிஎஸ் பத்தி எதுவும் இல்லை சார். டிடிஎஸ் வந்து 10% கன்சல்டன்சி ப்ரொஃபஷனல்ல 194 ஜேல பிடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேரு. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து அந்த அவுட்ஃப்ளோ பணம் ரீஃபண்ட் பண்ணி வாரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுன்றதுனால அதை வந்து மேன் பவர் சப்ளையும் கான்ட்ராக்டா அந்த 1% 2% ஸ்லாப் கம்பெனியா இருந்தா 2%, இண்டிவிஜுவலா இருந்தா 1% தான் இனிமேல். ஸோ 10% பிடிக்க மாட்டாங்க. டிடிஎஸ் நாட் டிசிஎஸ், டிடிஎஸ். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நான் ராஜேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் அந்த எக்ஸ்பிளேஷன் கேட்டிருந்தீங்களா சார், அந்த ரிவைஸ் ரிட்டனுக்கு முன்னாடி அப்டேட் ரிட்டன் ஃபைல் பண்ணுறது, இது ஒரு பெரிய வெல்கமிங் சார். அதாவது நமக்கு எப்பயாவது ரிவைஸ் ரிட்டன் ரீஅசஸ்மெண்ட் நோட்டீஸ் வந்துருச்சுன்னா, ரீஅசஸ்மெண்ட்டுங்கிறதே வந்து ஏதாவது ஒரு எஸ்கேப்டு இன்கம் இருந்துச்சுன்னா ரீஅசஸ்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அது பேஸ்ட் ஆன் சம் எவிடன்ஸ்ல இருந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ ரீஅசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாவே நமக்கு அடிஷனல் டேக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா கம்பல்சரி அதுக்கு பெனால்ட்டி, அப்புறம் நாம அப்பீல் எழுதணும். ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு இந்த ரீஅசஸ்மெண்ட் எந்த பாயிண்ட்ல ஓப்பன் பண்றாங்களோ இது நம்ம மேல தப்பு தான், நம்ம மேல டிஃபால்ட் இருக்கு, இது கம்பல்சரியா டாக்ஸ் வந்துடும் தெரிஞ்சுச்சுன்னா உடனே அங்க போறதுக்கு பதில் அப்டேட் ரேட்ல போய் 20% டாக்ஸ் கட்டிட்டு வெளியில வந்துறது நல்லது சார். ஃபார்மாலிட்டிஸ் மத்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, நீங்க இங்கே முடிச்சிடலாம். அது பெனால்டி மேஜரா பெனால்டி 100% 200% வர பெனால்ட்டி அவாய்ட் ஆயிடும் சார். அப்டேட் ரிட்டர்ன்ல போட்டாவே பெனால்ட்டி அவாய்ட் ஆயிடும் சார். இது இல்லாம ஃபைல்ல 2 வருஷம் தூக்கி சமைச்சிட்டு இருக்க தேவையில்லை சார், அப்பயே முடிச்சிடுறது நல்லது. இது எப்போதுல இருந்து சார் நம்மளுக்கு அப்ளிகபிள் இருக்கு? இது எல்லாமே 1/4/2026 ஓட இன்கம் சார். சோ ஃபைனான்சியல் இயர் 26-27 தான் அப்ளிகபிள். அப்போ நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு
ஆமா ஆமா சார். 2027 மார்ச் ரிட்டனை நம்ம ஃபைல் பண்றது செப்டம்பர் 2027 ஃபைல் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ரீஅசஸ்மெண்ட் ஓபன் பண்றதுக்கு 3 இயர்ஸோ 4 இயர்ஸ் ஆகும். ஏன்னா அப் டு 4 இயர்ஸ் ஒரு கேட்டகரி, ஓவர் 4 இயர்ஸ்னா அந்த இன்கம் இருக்குல்ல சார், அதுபடி. ஸோ அந்த 148 ரீஅசஸ்மெண்ட் வரும்போது வேற வழியே இல்லை, எஸ்கேப் அசஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா அப்டேட் ரிட்டர்ன்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மளே வாலண்டியர் சப்போஸ் அவங்க ஸ்க்ரூட்னி வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது சார். ஸ்க்ரூட்னியில எடுக்கும் போது, ஆனா இப்ப எல்லாமே குவாலிஃபைட் ஸ்க்ரூட்னி தானே சார். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட ஓபன் பண்றாங்க, அப்ப ஸ்க்ரூட்னினா அப்படி இல்ல. இது வந்து 148 மட்டும் எஸ்கேப்டு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். 4 இயர்ஸ்ல கொடுத்து பண்றது 4 இயர்ஸ்ல அப் டு 1 lakh, ஓவர் 1 lakh, 4 lakhல அந்த கேட்டகரியில 148 நோட்டீஸ் கொடுத்துட்டான்னா திருப்பி ரீஅசஸ்மெண்ட் 147ல போடுவாங்க. 147ல போடும் போதே பெனால்டி கம்பல்சரி தான். என்ன எஸ்கேப்டுனாலே கன்சீல்மெண்ட் ஆஃப் இன்கம் நம்ம பார்த்து நம்ம என்ன ஃபைல் பண்ணாலும் பெனால்டி கம்பல்சரி போட்டாகும். அந்த டைம்ல நம்மளே வாலண்டரி அப்டேட் ரிட்டன்ல போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது சார். இப்போ என்னன்னா இப்போ 4 இயர்ஸ் சொன்னீங்கன்னா அப்போ 2 to 3 இயர்ஸ் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு 50-60% ஸ்லாப் ஆயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் 148ல நம்ம ஓபன் பண்ணி 147ல போட்டாலும் அப்பயே அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கட்ட போறோம். பெனால்டி வந்து அவைலபிள் சார். மேஜரா கம்மியா. அப்புறம் வந்து அவங்ககிட்ட போக நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்க சப்மிட் பண்ண அவன் ஒன்று கேட்பான், நம்ம ஒன்று கேட்பான். அந்த டைம்லயே வந்து வேற ஏதாவது அடிஷனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது பிரச்சனை எதுவும் மாட்டாம இருக்கிறதுக்கு நீங்க அப்படியே அவன் 148க்கு என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானோ அந்த இன்கத்தை மட்டும் அப்டேட் ரிட்டன்ல போட்டு நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூ சார். வேற சார் வேற ஏதாவது நான் சில விட்டு போயிருந்து ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. இல்ல சார், எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். எல்லாமே பக்கா. அந்த லாங் டேர்ம் நமக்கு லிட்டிகேஷன் இருந்துச்சு, டிடிஎஸ் மேன் பவர் சப்ளைக்கு. ஏன்னா அது வந்து கான்ட்ராக்ட்ல 190 போச்சுன்னா பிளஸ் மெட்டீரியல் லேபர் 2 சேர்ந்து இருந்தாதான் அது 194C வரும். இது பியூர் லேபர், அதனால 10% படிங்க. இந்த லிட்டிகேஷன் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு லேபர் சப்ளைக்கு மார்ஜினே 2% 4% தான் இருக்கும். நாங்க 10% டிடிஎஸ் இருந்தா எங்க கேபிட்டல் எல்லாமே அதுல லாக் ஆயிருது. என்னைக்கு ரீஃபண்ட் வாங்குறது, இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. அதை வந்து தீர்வு பண்ணிட்டாங்க. இதுல தனியா ஸ்பெசிபிகேஷனா பக்காவா எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துட்டாங்க. ஸோ 1 or 2%லேயே முடிஞ்சிருது. இந்த கன்ஃபியூஷன் கிடையாது. பியூர்லி ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லாட்டி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் 194J. இந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸ், நார்மல் மேன் பவர் சப்ளை இது எல்லாமே இந்த 2%லேயே போயிருது. 1 or 2%, 180 போயிருது. இது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க சார். ஏன்னா ஒரு ஆடிட்டர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஆடிட்டர் வேற ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிடிஎஸ் அந்த டிடிஎஸ் அக்கௌண்டன்ட் எடுத்த டிசிஷன் கரெக்டா, இது எல்லாமே இதுல சால்வ் ஆயிடுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் சார். ராஜேஷ் சார், சொல்லுங்க. இந்த 75,000 1.5 lakhs ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஏன்னா பட்ஜெட்ல போடும்போது இதுக்கு எதிர்த்து எதுவுமே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இப்ப அவங்க மேஜரா இருக்காங்க. நீங்க என்ன அமெண்ட்மெண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லேட் ஃபீஸ்னு வந்துருச்சுன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. ஃபீஸுங்கிறது வேற, பெனால்ட்டிங்கிறது வேற. பெனால்ட்டிங்கிறது வந்து நம்ம சைடு ஏதாவது தப்பு இருந்தா மட்டும்தான் பெனால்ட்டி போட முடியும். அப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது இல்ல சார் இது வந்து பிரின்சிபல் ஏகென்சி நேச்சுரல் ஜஸ்டிஸ் இது பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் எப்ப லேட் ஃபீஸ் கொண்டு வந்துட்டாங்களோ, டிடிஎஸ்க்கு லேட் ஃபீஸ் கொண்டு வந்தாங்க, பெர் டே 50, 100, ஜிஎஸ்டிக்கு லேட் ஃபீஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆக்ட்ல வந்துருது. ஆக்டை நம்ம அடர் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்ல. டாக்ஸ் ஆடிட் 30th செப்டம்பர்ல அப்லோட் ஆகல, 12 மணிக்குள்ள அப்லோட் ஆகல, ஏதோ சைட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மறுநாள் நீங்க 75,000 ரூபாய் கட்டினா மட்டும்தான் போகும். அது ஒரு மாசத்துக்கு. அதுக்கடுத்து 1.5 லட்சம். முதல்ல வந்து இந்த டாக்ஸ் பண்ணும்போது அவங்க நோட்டீஸ் கொடுத்தாதான் நம்ம ரிப்ளை கொடுக்கணும். ரிப்ளை கொடுக்கும்போது டாக்டர் சர்டிபிகேட்டோ இல்லாட்டி சைட் சரியா போகல, சிஸ்டம் எரேஸ் ஆகி போச்சு, இதுல ஏதோ ஒரு ரீசன் கொடுப்போம். அதே மாதிரி 1 or 2 days டிலே. செப்டம்பர் 30th பதில் அக்டோபர் 1, 2, 3 ஒரு 7 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணீங்கன்னா மேஜரா வெய்வர் கொடுத்துருவாங்க. நோட்டீஸ் வர்றதே ரொம்ப ரேர். ஏன்னா இந்த டாக்ஸ் ஆடிட் நோட்டீஸ் வர்றது கிடையாது. அப்படி ஏதாவது வரும்போது 6 நாள் 7 நாளுக்குலாம் நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. 1 or 2 days டிலேக்கு வந்து இவ்வளவு பெரிய பெனால்ட்டி, டர்ன் ஓவருக்கு 0.5%, 1.5 லட்சம் ரூபாய் போட தேவையில்லை, நிறைய கேஸ் லாஸ் டிசிஷன் இருக்காங்க. அதை கொடுக்கும்போது வெய்வர் பண்றதுக்கு பவர் இருந்துச்சு. இப்ப வெய்வருங்கிறதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா லேட் ஃபீஸ் வந்தே தீரும். இது என்ன பிரச்சனைனா சார், இப்போ 30th செப்டம்பருக்குள்ள அப்லோட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் கேப் ஆகுது ஆடிட்டர்ஸ் தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு கையில ஒரு 10-15 கேஸாவது கையில வச்சிருப்பாங்க. நீங்க 20ஆம் தேதி ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, உங்களோட டேலி டேட்டா கொடுக்குறீங்கன்னா 20ஆம் தேதி எல்லா ஆடிட்டர்ஸும் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் ஆடிட்டர்ஸும் ஒரு 5 கணக்கு 10 கணக்கு கையில வச்சுட்டு இருப்பாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ரெடி பண்றதுக்கு 25-26 ஸோ உங்க கேஸ் எடுத்தாங்கன்னா அந்த 4 நாளுக்குள்ள அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, கரெக்ட் பண்ணணுமாங்கிறது முடியாது. ஸோ எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 20th முன்னாடியாவது கொடுத்துடணும். நீங்க மேனுவலா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருவோம். இப்ப எல்லாம் டேலி வந்துருச்சு. ஸோ ஆடிட்டர்ஸ் அக்கௌண்டன்ட்டையோ கன்சல்டன்ட்டையோ ரிலே பண்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கணும். அக்கௌண்டன்ட்டுக்கு கிளையண்ட் சீக்கிரமா கொடுக்கணும். கிளையண்ட் எல்லாம் இப்ப ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்காங்க. எல்லாருமே ஆன்லைன் வந்ததுல இருந்து
முதல்லையாவது ஒரு பேப்பர்ஸ் எடுத்து கொண்டு போனா டிராவலிங் இருக்கு, அங்க கொண்டு போய் உட்காரணும், அக்கௌண்ட் சொல்லணும், எக்ஸ்பிளனேஷன். இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, மெயில்ல அனுப்புறாங்க, ஏதோ ஒரு மோட்ல ஆன்லைன்ல அனுப்பிச்சுறாங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு டைம்னா எல்லாம் பிஸி 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 இப்படிதான். அதனால வரப்போற பிரச்சனை கிளையண்ட்டுக்கு தான். இந்த 75,000 போது என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் 5 நாளுக்கு முன்னாடி கொடுத்துறேன். அந்த 5 நாள் அவங்களுக்கு பெருசா தெரியாத தவிர, இந்த 5 நாள் நம்மளுக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும். இதனால நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், ஆபீஸ் நம்ம ப்ரெஷரு, ஸ்டாஃப் திட்டினீங்கன்னா ஸ்டாஃப் ஓடி போயிடுவாங்க அதுக்கு மேல. ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணோம்னா கிளையண்ட் சீக்கிரமா கொடுக்கணும், அக்கௌண்டன்ட் சீக்கிரமா கொடுக்கணும், ஆடிட்டுக்கு டைம் இருக்கணும். இது போக இப்ப சைட்டு பாத்தீங்கன்னா கடைசி 10 நாள்ல ஏஎஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சர்ஸ் வந்துடுது, அவங்க கொடுக்குற யூட்டிலிட்டிலே எரர் வருது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமா ஒர்க் பண்ணணும் சார். சார் per month 75,000 ஓகே தான் சார். per day 2,500 வச்சா கூட நல்லா இருக்கும். 2,500 வச்சா அதான் ஒரு 10 நாள் கிளாஸ் டிலேனா கூட ஒரு 10 நாள் நாள் டிலேனா கூட டிலேனாலும் 25,000. ஆமா லேட் ஃபீஸ் எப்படி வந்து ஜிஎஸ்டில மறுநாள் ரிட்டர்ன் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துற மாதிரி இது வந்து அடுத்த யூட்டிலிட்டியே அவன் சேஞ்சஸ் பண்ணி தான் வச்சிருப்பான். நீங்க சிஸ்டம் டேட்டையும் மாத்த முடியாது, எதையும் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல போகும்போது அந்த 70,000 கட்டினீங்கன்னா தான் ரிட்டர்ன் வாங்கும். அந்த 30 days 8% ஆயிடுச்சுன்னா 1,50,000 ரூபா. அந்த 8% 4488 2 crore தானே சார்? ஆமா ஆமா அப் டு 2 crores 8% அப்ப ஆஃபர். எல்லாமே அங்க 2 crore போயிடலாம் சார். அந்த 4480 போயிடலாம். 2 crores மேல இருந்துச்சுன்னா வேற வழியே இல்ல, செப்டம்பருக்குள்ள பண்ணாட்டி 70,000 லேட் ஃபீஸ் கட்டியே ஆகணும். இல்லைன்னா 16 வருஷம் காமிச்சு ஆர்டினரி ஃபைலிங் போயிடலாம் 4480. எல்லாம் ஒரு 80% ஆஃப் தி டீடைல்ஸை கிளையன்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க, ஒரு 20% கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் 2 நாளுக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம அப்டேட் பண்ணி போட்டு கொண்டு வரதுக்கே பெரிய டைம் ஆயிரும். சார் இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெள்ளி ஆஃப் ஏப்ரல் அட்வான்ஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். 26னா இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர் 25-26 முடிஞ்சதுக்கு இது அப்ளிகபிள் ஆயிடுச்சு சார் போது. ஆமா ஆமாங்க சார். ஓகே சார். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 2 months டைம் இருந்தது. சில பேர் இப்போ அந்த டைம் வந்து ஆகஸ்ட் 1 month அதே எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இப்போ நம்மளுக்கு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 1 month தான் டாக்ஸ் ஆடிட் இருக்கிற மாதிரி அது ஆமா ஆமா. ஏன்னா முதல்ல எல்லாமே ஜூலைல வந்து உட்காந்துருந்துச்சு. இப்ப வந்து சேலரி ரிட்டர்னு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஐடிஆர் 1 and 2 வந்து ஜூலை, 3, 4, 5, 6க்கு தான் நம்மளுக்கு ஆகஸ்ட் இருக்கு. அதனால அந்த ஒரு மாசம் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொடுக்குற டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முதல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் அசசிஸ் கூட நம்பர் ஆஃப் பிராக்டிசிங் கன்சல்டன்ட் ஜிஎஸ்டிலையும் சரி இன்கம் டேக்ஸ்லையும் சரி கம்மி. எவ்வளவு தூரம் வந்து நம்பர் ஆஃப் அசசிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களோ அந்த அளவுக்கு கன்சல்டன்ட்டோ ஆடிட்டர்ஸோ இன்க்ரீஸ் ஆகல. நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் போயிடறாங்க. ஸோ இருக்கிற சோர்சஸ்ல இவ்வளவு பேரும் ஃபைல் பண்ணணும், அதை அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர்ல ஃபைல் பண்ணணும், எந்த ப்ராப்ளம் இல்லாம ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த டேட்டா எங்கெங்க ஃபீட் பண்ணும்போது இது எதோட லிங்க் ஆயிருக்கு, இதை வச்சுதான் ஆட்டோமேட்டட்ல அவன் ஸ்க்ரூட்னி ஓப்பன் பண்ணுவான். அதை நம்ம கரெக்டா ஃபீட் பண்ணணும். ஆர்ஓசி ரிட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நியூ V3 போர்ட்டல்ல தனியா டைரக்டர்ஸ் டிஸ்பியூட்டடே தனியா ஒரு காலமே கொடுத்துட்டான். அது முதல்ல ரிலேட்டட் பார்ட்டிஸ் மட்டும் இருந்துச்சு, இப்போ டைரக்டர்ஸோட லைபிலிட்டி தனியா காமிக்கிறான். அதுல போடும்போதே ஐடிக்கும் ஆர்ஓசிக்கும் மேட்ச் ஆயிடும். ஸோ அவங்க அடுத்தடுத்த லெவல்ல அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க சார். அதுக்கேத்தாப்புல நம்ம ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா கிளையண்ட்டுக்கு தான் பழகும். கிளையண்ட்டுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை விட்டு வெளியில போதான் பார்ப்பாங்க. ஆனா நம்மகிட்ட கொடுக்குற அதே டைம்ல தான் இன்னொரு ஆடிட்டருக்கோ இன்னொரு அக்கௌண்டன்ட்டுக்கோ கொடுத்தாகணும். ஒரு தடவை 2 தடவை போய் முட்டிட்டு என்ன செய்வாங்க? எல்லாரும் வெளியே அட்வான்ஸ் ஒர்க் பண்றது நல்லது சார். அப்ளிகபிள் ஃப்ரம் ஏப்ரல் 26ன்னு போட்டிருக்கிறது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க வருஷத்துக்கே இந்த 75,000 பெனால்டி அடுத்த வருஷத்துல வருமா ஃபைலிங் வரும்? அதாவது சார் 27 ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் 1/4/2026. இப்ப 2026 மார்ச் நம்ம ஃபைல் பண்ண போறது வராது. டிரான்சாக்ஷனா 1/4/2000 இதுக்கும். ஆனா திரும்ப ஒரு நோட்டிபிகேஷன் போடுவான், எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். 25 பட்ஜெட் எப்பயுமே எந்த ஃபினான்ஷியல் இயருக்கோ அதுக்கு தான் போறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் டிரான்சாக்ஷன் 1/4/2026 to March 2027 தான். பட் ஆனா ரிட்டர்ன் ஃபைலிங்கே அப்படி கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இது வந்து நியூ டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 தான். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து 2025 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா 25 தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால மை வியூ கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு கிடையாது. மார்ச் 2026 ஃபைல் பண்ண போற டாக்ஸ் ஆடிட் கிடையாது. சொல்ல முடியாது நம்ம ஆளுங்க சார் இது வந்து அப்ளிகபிள் டேட் தான், டேட் 1/4 சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்ப இருந்தே உஷாரா இருக்கணும் சார். நம்ம உஷாரா இருந்து என்ன செய்ய, கிளையண்ட் உஷாரா இல்லையே சார். ஃபார்ம்ஸ் வந்து இப்ப கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்ம்ஸ்ல அந்த பெனால்டி போன வருஷம்லாம் முந்தின வருஷம் தான் லேட் ஆச்சு. போன வருஷம்லாம் ஏப்ரல்லே பிறகு ஃபைல் பண்ணும்போது அந்த ஃபார்ம் அமெண்ட்மெண்ட் ஆகும். இப்ப இந்த லேட் ஃபீஸுக்கு என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த செக்ஷன் வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கு வருதா இல்ல ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு வருதாங்கிறத பார்த்துட்டாவே தெரியும். அந்த ஃபார்ம்லயே இந்த 234 லேட் ஃபீஸும் சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது அப்ளிகபிள்ங்கிறது தெரிஞ்சிடும். 1 ஏப்ரல்லே தெரிஞ்சிடும் சார்.
ஃபார்ம்ஸ் ஆனால் எப்படியும் மேல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோரோவர் இந்த டிடிஎஸ் ரிட்டனை கொஞ்சம் லேட் டைம் அவங்க அந்த 31st மே வரைக்கும் கொண்டு போனதும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும் சார். இதுக்கு முதல்ல வந்து ஏப்ரல்லையே நிறைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டா பிரிச்சுட்டு சேலரி அதர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் எல்லாம் 31st மேங்கிறது நம்ம ஜூன் வந்து ஒரு 10-15 தேதிக்குள்ள நம்மளுக்கு ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணா பரவாயில்ல. சில நேரம் 30th ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல தான் ரிஃப்ளெக்டே ஆகுது. ஸோ அதுக்கு பிறகுதான் நம்ம ரிட்டனை கையில எடுக்க முடியுது, பிசினஸ் ரிட்டர்ன் எல்லாமே. ஒரு சிலர் வந்து லேட்டாக ஃபைல் பண்றாங்க. அது இந்த டிடிஎஸ் ரிட்டர்னும் வந்து புதுசா மாற போகுதுன்னு சொல்லி இந்த வருஷமே சொல்லியிருந்தாங்க சார். பட் பேக் அதுவும் எஃபெக்ட் கொண்டு வரல. கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ நம்ம டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸும் வந்து அந்த பேன் பேஸ்ட் ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்து அதுவும் எல்லாம் ஒரு ஒன் டைம் ரிட்டர்ன் மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் சார், டிடிஎஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஏஎஸ்சி டிடிஎஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு ரெடி பண்ற மாதிரி வச்சுக்கோங்க சார். முன்னாடியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் பேசுங்க செந்தில். சிவகுமார், அந்த இன்டர்மீடியட் சர்வீஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்டர்மீடியட் சர்வீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த யார் ரிஜிஸ்டர் எந்த பிளேஸ் ரிஜிஸ்டர் இருக்கோ அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை. இப்போ நான் தமிழ்நாடுல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா சிஜிஎஸ்சி தான் இருந்தது. அதை வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸா ட்ரீட் பண்ணி லொகேஷன் வந்து எக்ஸ்போர்ட் லொகேஷன் ரெசிபியன்ட் ஆகிட்டாங்க. அதனால இனிமேட்ல இருந்து இன்டர்மீடியட் சர்வீஸும் எக்ஸ்போர்ட் ட்ரீட் ஆகும். அதுக்கு ஒன்றும் வரல சார். அதுக்கு நம்ம எல்யூடி ஃபைல் பண்ணலாம்ல? ஆமா, எல்யூடி ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் நம்ம எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இன்னும் நோட்டிபிகேஷன் மட்டும் இன்னும் வரல. இப்ப ஜிஎஸ்டி வராது எல்யூடி போட்டா. நோட்டிபிகேஷன் எல்யூடி போட்டா ஜிஎஸ்டி இல்லைன்னா 18%. 18% அப்படின்னா நீங்க ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் வித் பேமெண்ட்னு சொல்லி. ஆமா. ஓகே. இந்த நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி தான் அந்த எல்யூடி அப்ளிகேபிள் ஆகும். இப்போ என்ன பண்ணிருந்தோம்னா பேக் ஒர்க் பண்ணி சிஜிஎஸ்சி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இனிமேட்ல இருந்து அது எக்ஸ்போர்ட் ஆஃப் ரிட்டர்ன் ட்ரீட் பண்ணி எல்யூடி அப்ளை பண்ணி நம்ம டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டியது இருக்காது. சார் செந்தில் பேசுங்க சார். ஒரே ஒரு டவுட் சார். இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பேர் வந்து இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி வித்து வாங்குறாங்க பாத்தீங்களா சார்? அது ப்ராஃபிட் வந்து டாக்ஸ் எல்லாம் வருமா சார்? ஐடி ஃபைல் பண்ண சொல்லும் என்ன வருமா? நீங்க சாவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீமை பத்தி கேக்குறீங்களா இல்ல ETF? இல்ல சாவரின் சார். அவர் பி கோல்டு பத்தி பேசுறீங்களா? ஆமா சார். ஆமா சார். இப்ப நிறைய பேர் ஷேரா தான் சார் ட்ரீட் ஆகும். ஷேரா ட்ரீட் ஆகி உங்களுக்கு ஷேர்ஸ் ஷார்ட் டர்ம் லாங் டர்ம். ஓ, அது மாதிரிங்களா? கமோடிட்டி ட்ரேட் இல்ல ETF நினைக்கிறேன். ETFலாம் எனக்கு தெரிஞ்சு அது இல்ல சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் இப்போ ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணி பண்ணலாம் பாத்தீங்களா சார்? இப்போ இன்னைக்கு வாங்குறாங்க, நாளைக்கு ரேட் அதிகமாச்சுன்னா விக்கிறாங்க. சார் அதுவும் ஷார்ட் டர்ம் தான் சார். ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் தான். நீங்க வித்தின் தி 12 months வச்சிருந்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் பிரகாரம் வரும். மோர் தென் 1 month வச்சிருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அது டாக்ஸபிள் இன்கம் தான் வரும்ல சார்? ஆமா, ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் தான். கரெக்டா சார்? கரெக்ட் சார். சார் ஆல் இன்கம் டாக்ஸபிள் சார். நம்மளுக்கு எந்த இன்கமா இருந்தாலும் டாக்ஸபிள் தான். எக்ஸம்ஷன் கேஷுவல் இன்கம்ங்கிறது அதர்ஸ் நம்ம கொடுக்குறாங்களா சார், கிஃப்ட் அதர் தான் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 வரைக்கும். டிரான்சாக்ஷன் நீங்க பண்றதெல்லாம் உங்களோட டிரைவ்டு இன்கம். உங்களோட இன்கம் எதை வாங்கி வித்தீங்கனாலும் டாக்ஸ் தான். பட் இந்த ஜுவல்லரிஸ், கோல்டு, ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காவே டிரான்ஸ்ஃபர்ல இருக்கு. அது கேபிட்டல் கெயின் லாங் டர்மா ஷார்ட் டர்ம். நீங்க நான் வாங்கின டேட்டுக்கும் வித்த டேட்டுக்கும் 12 மாசத்துக்குள்ளனா ஷார்ட் டர்ம், 12 மாசத்துக்கு மேலனா லாங் டர்ம். அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க்யூ சார். செந்தில் முத்து ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு சார். இதுல கைண்ட்லி அப்டேட் which person is compulsory to be filed ITR return? which சார் அதை எப்படி சொல்ல முடியும்? which person is compulsory to be filed ITR return போட்டுருக்கு. யார் யாருக்கெல்லாம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல இன்கம் வருதோ அவங்க கம்பல்சரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க சார். இது போக சில ஸ்பெசிபிக் கேசஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் ஓவர் 50,000 ஏதோ 1,50,000 ஒரு லிமிட் இருக்கு. டிரான்சாக்ஷன் பண்றவங்க ஈவன் இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் நீங்க லாஸா இருந்தா கூட நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கீழே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அது மாதிரி டர்ன் ஓவர் கிரைட்டீரியா இருக்குல்ல சார். பேசிக்கா நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல
இன்கம் இருந்தால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். டிரான்சாக்ஷன் லிமிட் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எஸ்பிஐ அக்கௌண்ட்ல ஓவர் 20 lakhs நீங்க கம்பல்சரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் 1,50,000 மேல இருந்தா பண்ணணும். ஷேர் ட்ரேடிங் பண்ணா கம்பல்சரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அவ்வளவுதான் சார். சார் சாய்ராம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சிஏ சிக்னேச்சர் லிமிட் எவ்வளோன்னு கேட்குறாரு. இப்போ இருக்கிற அதே லிமிட் தான் சார், 60 தான் சார். 60 lakhs சார்? இல்ல 60 நம்பர்ஸ் டாக்ஸ் ஆடிட்டுக்கு. சாய்ராம், வேற ஒன்றும் கொஸ்டின்ஸ் இல்லை. கம்பெனிஸுக்கு வந்து அந்த 20, 40 அத மாதிரி இருக்கு சார். ஆர்ஓசில சார் செந்தில் முத்து என்ன கேள்வி கேட்குறீங்க தெரியல. ஆஸ் பர் நியூ தெரியல ரெஜிம் சார். ஆர் ஓல்டு? அது ஆஸ் பர் நியூ ரெஜிம் ஆர் ஓல்டு, எதுக்காக அந்த நியூ ரெஜிம் ஓல்டுன்னு சொல்றதுன்னு தெரியல. அது எதுக்காக சொல்றாருன்னு தெரியல. கிளியரா பேசுங்க சார் டைரக்டா. இல்ல சார், அந்த பேசிக் லிமிட் இருக்குல்ல சார், அது நியூ ரெஜிமோட லிமிட்டா ஓல்ட் ரெஜிமோட லிமிட்டா சார்? கம்பல்சரி ஐடி ஃபைலிங் சார். நியூ ரெஜிம்ல 3 lakhs பேசிக் லிமிட், ஓல்டு ரெஜிம்ல 2.5 lakhs 2.5 லட்சம். அந்த ரிபேட்டுங்கிறது ஓல்டு ரெஜிம்ல 5 லட்சங்கிறது நம்மளுக்கு தள்ளுபடியா கொடுக்குறாங்க. ரிபேட் ஆக்சுவலா 5 lakhs என்ன டாக்ஸ், இந்த டாக்ஸ் போட்டு அதை நம்மளுக்கு ரிபேட்டா கொடுத்துறாங்க. ஸோ பேசிக் லிமிட்ங்கிறது ஓல்டு ரெஜிம் 2.5, நியூ ரெஜிம்ல 3. ஸோ ஓல்டு ரெஜிம்ல நீங்க ஃபைல் பண்ண போறீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய் தாண்டிட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணி ஆகணும். நியூ ரெஜிம் செலக்ஷன் பண்றீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேல. இப்ப டிஃபால்ட்டே நியூ ரெஜிம் தான். ஸோ டியூ டேட்டை தாண்டிடுச்சுன்னா நீங்க டிஃபால்ட் நியூ ரெஜிம் தான், ஃபைல் பண்ணும்போது நியூ ரெஜிம் தான். ஓல்டு ரெஜிம் நீங்க வேணும்னா சேலரி பீப்புளா இருந்தால் நீங்க ரெஜிம் செலக்ஷன் பண்றீங்கன்னா எம்ப்ளாயர்கிட்ட அப்ளை பண்ணி அவங்க செலக்ஷன் பண்றதுதான். மற்றவங்க எல்லாம் நீங்க ஃபைல் பண்ணும்போது நீங்க சேஞ்சஸ் பண்றதுனா பண்ணிக்கிடலாம் பிஃபோர் த டியூ டேட். டியூ டேட்டை தாண்டிட்டா நீங்க ரெஜிம் செலக்ஷன் பண்ண முடியாது. நியூ ரெஜிம் தான் டிஃபால்ட். ஓகே. ஸோ பேசிக் லிமிட்னு சொல்றது நியூ ரெஜிமா இருந்தா 3 லட்சம், ஓல்டு ரெஜிமா இருந்தா 2.5 lakhs சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இது போக நம்ம இன்கமே கம்மியா இருந்தா கூட டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு, இன்கம் கம்மியா இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் சார். இது எப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட்ல நீங்க 20 லட்ச ரூபாய்க்கு மேல கேஷ் வாங்கி உள்ள போட்டு எடுத்திருக்கீங்கன்னா நோட்டீஸ் வரும். அதை எதுல சொல்றாங்கன்னா 139ல ஸ்பெசிபிக் டிரான்சாக்ஷன்ஸ். அந்த ஸ்பெசிபிக் டிரான்சாக்ஷன்ஸ்ல இந்த லிமிட்டுக்கு மேல எக்ஸீட் ஆயிருச்சுன்னா, இப்ப 20 லட்ச ரூபாய் எஸ்பி அக்கௌண்ட்ல உள்ள வந்திருக்கு, 19 லட்சத்தை நீங்க திரும்ப வெளியில எடுத்துட்டீங்க, எனக்கு 1 லட்சம் தான் சார் இருக்கு, இது இன்கமே எனக்கு பிலோ த லிமிட் நீங்க சொன்னா கூட கேஷ் டெபாசிட்டா இருந்தால் பண்ணிடுறது நல்லது. அவன் என்ன சொல்றான்னா கேஷ் டெபாசிட் ஜென்ரல் எஸ்பி அக்கௌண்ட்ங்கிறது நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், இது பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்காக கிடையாது. இதுல ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன வாங்கியிருக்கீங்க, என்ன வித்திருக்கீங்க. அவன் 20 லட்சம் உங்களுக்கு உள்ள வந்து 20 லட்சத்துக்கு இன்கம் சொல்லுவான். இல்ல சார் உள்ள வந்து 20 லட்சம் என்னோட சேல்ஸ், நான் வெளியில கொடுத்துருக்க 19 லட்சம் என்னோட எக்ஸ்பென்சஸ் நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு வவுச்சர்ஸ் இதை மாதிரி வச்சுக்கணும். ஸோ இதனால டிரான்சாக்ஷன் லிமிட் பேங்கை பொறுத்தளவு இப்படி இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு லிமிட் இருக்கு. இதெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன்ஸ்ல வரும். இது போக ஷேர் வாங்கி வித்துருந்தீங்கன்னா கம்பல்சரியா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட் ஒரு பேன் நம்பர்ல ஒரு ஆதார்ல 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல கட்டியிருந்தீங்கன்னா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஈவன் தோ பிலோ த லிமிட் இருந்தா கூட. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ எனக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க சார். நான் வந்து அதில் வந்து டிடிஎஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எனக்கு 26 ASல அந்த அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகல, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிடிஎஸ் அமௌண்ட் நான் ரிவைஸ் ரிட்டர்ன் போட்டு கிளைம் பண்ணலாமாங்க சார்? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த காம்பன்சேஷனை காமிக்காம ஃபைல் பண்ணிருக்கீங்களா சார்? ஆமா ஆமா காமிக்கலாம், ஏன்னா எனக்கு 26 ASல வரல. 26 ASங்கிறது வந்து இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஃபைல்டு பை சம் அதர் பார்ட்டி சார். அவங்க எரர் இருந்தா கூட உங்களுக்கு வராம இருக்காது. ஸோ உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு தான் நீங்க ஃபைல் பண்ணுறத தவிர 26 AS வச்சு நம்ம ஃபைல் பண்ண முடியாது சார். இப்போ நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க சார், 2Bல 2Aலயே வரவே இல்லை, இந்த பர்ச்சேஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணணுமா இல்லையா சார்? அக்கௌண்ட் பண்ணி தானே ஆகணும். நம்ம பேமெண்ட் கொடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம். அது 2A 2Bல வரலங்கிறது வந்து நம்மளோட கவுண்டர் பார்ட்டியோட எரர். அதே மாதிரி 26 AS வந்து உங்களோட இன்கத்தை டிசைட் பண்றது கிடையாது. 26 AS அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஈவன் இப்போ 2023 24 ரிட்டர்ன்லாம் ஃபைல் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இப்போ போய் நான் 2023 24க்கு ஒரு டிடிஎஸ் ரிவைஸ் பண்ணேன்னா அவரோட 26 AS மாறும். நான் ராஜேஷ்குனாங்கிற பேர்ல டிடிஎஸ் கட்டுறதுக்கு பிறகு ராஜேஷ்குமார்ங்கிற ஒருத்தரோட பேன் நம்பரை போட்டு ஃபைல் பண்ணிட்டேன் ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு. இப்போ போய் நான் என்னோட டிடிஎஸ் ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ணா அந்த பேன் நம்பர்ல இருக்கிற 26 AS 0 ஆயிரும். புதுசா நான் எந்த பேன் நம்பருக்கு எடிட் பண்ணேனோ அந்த பேன் நம்பர்ல போய் இந்த டிடிஎஸ் அமௌண்ட் உட்காந்துரும். ஸோ 26 AS இஸ் நாட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு ரிப்போர்ட், ஒரு ஜென்ரேட் ஆகிற ரிப்போர்ட். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்காக இந்த ரிப்போர்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, வாலண்டரியா நீங்களே இதெல்லாம் மறந்துடாதீங்க, இதை பார்த்து ஒரு தடவை நீங்க ஃபைல் பண்ணிக்கோங்க. உங்களோட எஸ்பி இன்ட்ரெஸ்ட், நீங்க எத்தனை எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா
இதெல்லாம் முதல்ல வராததுக்கு முன்னாடி ஸ்க்ரூட்டி நோட்டீஸே கோடிக்கணக்கில் வந்துச்சு சார். 8 கோடி 10 கோடி நோட்டீஸ் எல்லாம் ஓபன் பண்ணுச்சு சிஸ்டம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாமே அவங்களுக்கு தெரியாம இருக்கு, நிறைய பேர் மறந்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் பார்ட்டிக்கு, அவங்களோட இன்ஃபர்மேஷன். நீ இத்தனை எஸ்பிஐ கொண்டு வச்சிருக்க, ஷேர் ட்ரேடிங் டீடைல்ஸ் அதுல வரும், ப்ராப்பர்ட்டி வித்துருந்தீங்கன்னா வரும். ப்ராப்பர்ட்டி எப்படி வருது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஃபீட் பண்ற டேட்டா நம்மளுக்கு வருது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஃபீட் பண்ணாம விட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப கூட பாருங்களேன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துருக்காங்க, வாங்கியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பேன் நம்பர் மட்டும் தான் அடிக்கிறான். அடுத்த 3 பேன் நம்பருக்கு 26ல இது வராது. இப்ப ராஜேஷ் கண்ணா அண்ட் செல்வராய் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், வித்திருக்கோம்னா அவன் ராஜேஷ் கண்ணா அண்ட் அதர்ஸ் ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும். அவங்களோட ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல செல்லருங்கிற இடத்துல ஒரே ஒரு கட்டம் இருந்துச்சுன்னா, அவன் ஒரு பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் நேம் யார் வருதோ அவங்களோட பேன் நம்பர் மட்டும் அடிச்சுட்டான்னா என்டையர் சேல் வேல்யூ அந்த பேன் நம்பர்ல போய் உட்காந்துருக்கும். 50 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி வித்திருக்கோம், ராஜேஷ் கண்ணாக்கு 25 lakhs, செல்வராஜ் சார் 25 lakhs, செல்வராஜ் சார் 26ல ஓப்பன் ஆயிருக்காது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் நேம் செல்வராஜ், செகண்ட் நேம் ராஜேஷ் கண்ணன் போட்டிருந்தா அவரோட பேன் நம்பர்ல மட்டும் காமிச்சிருக்கும், என்னோட பேன் நம்பர்ல காமிச்சிருக்காது. ஸோ இது டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. நம்மளோட இன்கத்தை தான் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஈவன் தோ 26ல வராட்டி, இப்போ நீங்க சேஃபர் சைடுக்கு நீங்களே ஓப்பன் பண்ணி அந்த காம்பன்சேஷனுக்குரிய எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தா டிடெக்ஷன் பண்ணி ரிவைஸ் ரிட்டர்ன் போட்டு நீங்க ஃபைல் பண்ணிடுறது நல்லது சார். ரிவைஸ் ரிட்டர்ன் டைம் லிமிட் இருந்துச்சுன்னா, டைம் லிமிட் இல்லைன்னா அப்டேட் ரிட்டர்ன்ல கூட பண்ணிடலாம் சார். பட் நான் அன்னைக்கு உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் ஓப்பன் ஆகும். 4 வருஷம் கழிச்சு ஓப்பன் ஆகும்போது ப்ராப்ளம் வரும். அன்னைக்கு 26 ஏஎஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த டிடிஎஸ் அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க சார். பட் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு நான் டிடிஎஸ் எடுக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கு அந்த டேட் அண்ட் டைம் இருக்கு. அதான் சொல்றேன் சார், இது வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட், இட் இஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட். இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு 4 லட்ச ரூபா காமிச்சிருக்குன்னா அதை நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். 26ல 4 லட்ச ரூபா காமிச்சா அதை அக்கௌண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 26ல வேற யாரோ ஒரு இன்ஃபர்மேஷன் கூட என் பேர்ல வந்திருக்கலாம். அதை நான் வந்து எரர் ரிப்போர்ட் அதை வச்சு நான் கம்பல்சரியா காமிக்கணுங்கிறது கிடையாது. சிஸ்டம் வந்து என்ன ஆகும்னா 26ல இருக்க டிடிஎஸும் நம்ம ஃபைல் பண்ற டிடிஎஸும் கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணும். அவ்வளவுதானே தவிர 26ல வந்துச்சுன்னா கம்பல்சரியா காட்டணுங்கிற அவசியம் இல்லை. 26ல வரலன்னா அது எஸ்கேப் நம்ம காமிக்க வேண்டாங்கிறது அவசியம் இல்லை சார். நீங்க 26ங்கிறது ஒரு ரிப்போர்ட் தான், அது உங்களுக்கு ஒரு அட்வைசபிள் தானே தவிர உங்களோட பினான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சு தான் நீங்க ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு காம்பன்சேஷன் வந்துருச்சுன்னா கம்பல்சரியா நீங்க அதை டிக்ளேர் பண்ணி காமிச்சிருக்கணும். 26ல வருதா வரலையாங்கிறது மேட்டர் கிடையாது சார். எந்த வருஷம் சார்? ஒரே ஒரு வருஷம். ஒரு இது இப்போ நீங்க சப்போஸ் 26 ஏஎஸ் மேனோட என்ட்ரி போட்டு இருந்து அது ரீப்ராசஸ் ஆயிருந்ததுன்னா ரெக்டிஃபிகேஷன் 154 வந்து இப்போ தனியா ஒரு இதுவே கொடுத்துட்டாங்க நம்ம டேபு. அதுல ரீப்ராசஸ் ப்ராசஸ்டு பை சிபிஎஸ்சின்னு கொடுத்து நம்ம அதை ரெக்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க இது கொடுக்காதனால உங்களுக்கு இந்த ரீஃபண்டே வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா சார்? கரெக்ட் சார், கரெக்ட் சார். கோபாலகிருஷ்ணன் சார்? கரெக்ட் சார். 23 24 அதுதான் இப்போ உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் எதுவும் வராது. சப்போஸ் டைம் முடிஞ்சிச்சு. ஆமா சார் அவருக்கு ஐடிஆர் சான்ஸ் இல்லையா சார்? 23 24 தானே சொல்றாரு. ஆமா 23 24 ஐடிஆர்யூ ஃபைல் பண்ணலாமா இப்ப அப்படின்னு கேக்குறேன். பண்ணா ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியாதுல்ல? அப்டேட் ரிட்டர்ன்ல ரீஃபண்ட் வராது சார். வேற ஏதாவது வழி இருக்கா பாருங்க சார். சார் இப்ப கரண்ட் இயர்ல அந்த இன்கம் டிக்ளேர் பண்ணலாமா? பண்ண முடியாது சார், அது டிரான்சாக்ஷன் ஆஃப் தி ஏர்லியர் பீரியட்ங்கறாங்க. சார் ஏதாவது வழி அடிச்சா அப்படி சார். இப்ப இந்த டிடிஎஸ் கிரெடிட்டை எடுக்காம டாக்ஸை கட்டிட்டு 2வது கிரெடிட் ப்ராசஸ் போட்டு இந்த டிஃபரன்ஸை வாங்கணும் சார். அப்ப கூட ரீஃபண்ட் கொடுக்க மாட்டான். சார் சொன்ன மாதிரி நீங்க முதல்லயே அதை டிக்ளேர் பண்ணிட்டு டிடிஎஸ் வராம கூட இருந்தா கூட இப்ப ரீப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் வந்துருக்கும். இல்ல இது மாதிரி சார் ஹைவேஸ்ல ஒரு 10-12 பேர் இருக்காங்க சார். 12 பேருக்கு இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. இந்த நேஷனல் ஹைவேஸ் அந்த அமௌண்ட் காம்பன்சேஷன் டிலே தான் கொடுத்துருக்காங்க. டிலே தான் டிடிஎஸ் ஃபைல் பண்ணி அவங்க டிடிஎஸ் ரிட்டர்ன் லேட்டா ஃபைல் பண்ணிருப்பாங்க சார். சார் நிறைய பேருக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் சிலர்லாம் லேட்டா ஃபைல் பண்ண, நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு நிறைய டிடிஎஸ் அமெண்ட்மெண்ட்லாம் வரும். அதனால அப்படி இருந்துச்சுன்னா ரீப்ராசஸ் கொடுத்துட்டு ஈவன் டிடிஎஸ் கிரெடிட் எடுக்காட்டி கூட ரிவைஸ் ரிட்டர்ன்ல நீங்க போட்டு இன்கத்தை சேஞ்சஸ் பண்ணாம டிடிஎஸ் கிரெடிட் மட்டும் ரிவைஸ் பண்ணி நீங்க ரீப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்துடும். ஸோ நம்மளோட ஒர்க் என்னன்னா சார், உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷனோ ஏதோ இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வித்ததோ இல்ல ஏதோ ஒரு எஃப்டி இன்ட்ரெஸ்டோ ஈவன் தோ 26ல வராட்டி கூட அதை நீங்க உங்களோட இன்கம்ல ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். நீங்க அதுக்கேற்றாப்புல எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆல்டர் பண்றீங்களா பண்ணி ஏதோ ஒரு டாக்ஸ் கட்டிட்டு நீங்க ஃபைல் பண்ண பிறகு 26ல ஏதாவது கிரெடிட் வந்துச்சுன்னா கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கலாம். ரீப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கிரெடிட்டை உள்ள சேர்த்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் சார். ஸோ இன்கத்தை நீங்க காமிக்காம விட்டாதான் இப்போ அப்டேட் ரிட்டர்ன்ல போனா 20% டாக்ஸும் கட்டணும், ரீஃபண்டும் வராது. ஸோ இன்கத்தை நீங்க காமிச்சிட்டு டிடிஎஸ் கிரெடிட் வராட்டி கூட டிடிஎஸ் கிரெடிட் லேட்டா வந்தா கூட நீங்க ரீப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அது ரீஃபண்ட் வந்துடும். ஸோ இன்கத்தை அட்மிட் பண்ணிருக்கீங்க சார். இன்கம் ஏற்கனவே பண்ணிருக்கோம்.
சார் இப்போ அந்த 75,000 பண்ணலான்ட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மைண்ட் செட் வந்து ஆகஸ்ட்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் டியூ டேட்? டியூ டேட் நீங்க எவ்வளவு சீக்கிரம்னாலும் எடுத்துக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜூலை கூட எடுத்துக்கலாம் செண்பகம், ஜூலை எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு இல்ல எங்களுக்கு சார். சந்தோஷம். இல்ல சார், வேற வழி இல்லை. ஏன்னா அப்படி மைண்ட் செட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் நமக்கு வந்து, ஏன்னா ஆடிட் ஆஃபீஸ்ல ப்ரெஷர் கூட்டிடும் செப்டம்பர்ல நம்ம போகும்போது. ஸோ நமக்கும் டென்ஷன் ஆயிரும் ஒர்க் சார் முடிக்கிறது. கம்பல்சரி சார். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் டிசைட் பண்ணி ஆகணும். முதல்ல எல்லாம் டென்ஷனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும்னா, சார் பார்ட்டி தானே கட்ட போறாரு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், ரொம்ப லெத்தார்ஜிக்கா நார்மல் ஆயிட்டாங்க. ரிட்டர்ன் ஏறுதான் பார்ப்போம், இல்லாட்டி அவங்களை கட்ட சொல்லுவோங்கிற மாதிரி மென்டாலிட்டி வந்துச்சு. ஏன்னா இல்ல அந்த இந்த அளவுக்கு பட்ஜெட் ப்ரெஷர் தாங்க முடியல. இந்த பட்ஜெட் ஃபார்ம் அதுக்கு எஃபெக்ட்டுக்கு முதல்ல என்ன டேட்ல சார், அதுக்கு ஃபார்ம் இந்த கரெக்டான பட்ஜெட் டைம்ல எஃபெக்ட் ரிலீஸ் ஆகணும் சார். ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்னுக்காக ஒரு 75,000 ரூபாய் லேட் சார் பண்ணிக்கிறது ஃபார்ம்ஸ் ரொம்ப அதிகம். ப்ராப்ளம் இருக்கு, நெட் ப்ராப்ளம் இருக்கு, பவர் ஃபிளக்சுவேஷன் ப்ராப்ளம் இருக்கு, நம்மளோட ஹார்ட்வேர் எரர் வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ஹெல்த் கடைசியா ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால உட்கார முடியாது, நம்மளோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதே மாதிரி 6 மணிக்கு மேல உங்களுக்கு 2 லட்சமோ 20 லட்சமோ ஒரே மாதிரி தான் தெரியும், கண்ணே தெரியாது ரிட்டர்ன் டைப் பண்ணும்போது. எல்லா எரர் எல்லா ப்ராப்ளம் இருக்கு. நம்மளோட ஸ்டாஃபுமே மார்னிங் ஒர்க் பண்ற அதே ஸ்பீடு ஈவினிங் இருக்காது. எப்ப நம்மளை விட்டா போதும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசி 27, 28, 29, 30 ரிட்டனோட குவாலிட்டியே இருக்காது அப்லோடு. நம்ம எவ்வளவுக்குள்ள சீக்கிரமா பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. லேட் ஃபீஸ் வந்துச்சுங்கிறதா சின்ன அமௌண்ட்னா பரவாயில்ல சார், ஒரு 5000 75,000 போது கண்டிப்பா அசசி நம்மள மேலதான் லிட்டிகேட் பண்ணுவாங்க. அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் தான் திட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, சார் நான் எப்பயோ கொடுத்துட்டேன் சார், 5 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன் சார், 10 நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். 5 நாள் 10 நாள் மேட்டரே இல்லைங்கிறதுக்கு அவங்களுக்கு ப்ரூஃப் நம்ம புரிய வைக்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கு கொண்டு வந்துடணும் சார். SSR 2 மாசம் மீட்டிங்கே போட முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. இது போக நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அக்கௌண்டன்ட்டும் ஆடிட்டர் ஆபீஸ்ல வந்திருக்கிற பேப்பர் நீங்க கொடுத்துட்டு நீங்க மறந்துட்டீங்கன்னா அவங்க நம்ம ஃபைல எடுத்தாங்களா என்னங்கிறது தெரியாது. நீங்க வாட்ஸ்அப் ரிமைண்டர்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சார் என்ன ஸ்டேட்டஸ் ஆச்சு, என்ன ஸ்டேட்டஸ், அப்பதான் நம்ம பேப்பரை எடுப்பாங்க, சீக்கிரம் முடியும், எல்லாமே ஸ்மூத்தா ஃபைல் ஆகும் சார். இல்லைன்னா அப்டேட் ஒன்று வச்சுன்னா சார் இந்த கிளையண்ட் பேஸுக்கு பண்ணணும். இந்த பட்ஜெட்ல இருந்து என்ன எஃபெக்ட் வருது அப்படிங்கறத சொல்லி